அனைவருக்கும் இனிய ஞாயிறு காலை வணக்கம். இந்த அற்புதமான இனிய நேரத்தில் எல்லாரும் உங்களுடைய தாய் தந்தரை மனதில் நினைச்சு அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி மனதார வேண்டிங்க. உங்களுடைய குலதெய்வம் இஷ்டதெய்வம் அது எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களோட பேரை மனசில் நினைச்சு ஆத்மார்த்தமா பரிபூர்ணமா ஒரு பிரேயர் வைங்க. எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு இந்த கலை எளிய முறையில் புரிய வைக்கணும்னு சொல்லி நானும் என்னுடைய குலதெய்வம் இஷ்டதெய்வங்களை வழிபாடு செய்கிறேன். இதுவரை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பேரை மனதில் நினைச்சு அவங்க பேரை மனசுல உச்சரிச்சு குருவே சரணம் சொல்லி குரு வணக்கம் சொல்லிங்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் நூல் வந்து ரங்கட்டும் எல்லாமல் ஒரு ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனே நாயனை போற்றி போற்றி. வணக்கம். சுக்ரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது ஷட்பலம் சம்பந்தப்பட்டது. சார் இது என்ன சார் ஷட்பலம்? எனக்கு வாழைப்பழம் தெரியும், கொய்யாப்பழம் தெரியும், மாம்பழம் தெரியும், இப்படி திராட்சை பழம் கூட தெரியும். ஷட்பலம் எந்த கடையில் கிடைக்கும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? சரி, இப்போ ஷட்பலம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஷட்பலம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்துலேயும் சமஸ்கிருதத்தை உள்ளே பூத்திட்டாங்க. பலம்னா உங்களுக்கு தெரியும், வலிமைன்னு பேருங்க. ஷட்டுன்னா என்ன அப்படின்னா 6 விதமான, நம்ம சொல்கிறோம்ல சஷ்டிங்கிறோம்ல, அதை இன்னொரு வார்த்தையில் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஷட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 6 விதமான பலத்தை சொல்கிறாங்க. என்ன சார் 6 விதமான பலம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு திருமணம் முடிக்க போகிறோம். ஒரு பொண்ணுக்கு ஒரு வரன், ஒரு நல்ல ஆணுடைய ஜாதகம் வருதுங்க. நம்ம பார்க்குறோம், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை முடிக்கணும், ஆண் ஜாதகம் வந்துருச்சு. மேரேஜ் மேட்சஸ் பார்க்குறோம், நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம், கிரக பொருத்தம் பார்க்குறோம், நடக்கிற தசாபுத்தி 6, 8 கூட ஒன்று இருக்கா, கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, திருமண காலம் வந்துருச்சான்னு பார்க்குறோம். பொருத்தம் இருக்குது, எல்லா வகையிலும் பொருத்தம் இருக்குது. அப்போது பொருத்தம் இருக்குது, மேட்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டார். உடனே அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணை கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்த ஜாதகம் பார்த்தாலும் கூட அந்த பையன் யார், என்ன படிச்சிருக்கான், அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, என்ன வேலை பார்க்குறார், எவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குறார், அவர் பார்க்குற பணி நிரந்தரமா இல்லை தற்காலிகமானதா, ஒருவேளை அந்த பணி தற்காலிகமாக இருந்துச்சுன்னா பணி வாய்ப்பை இழந்தாருன்னா அவருக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த குடும்பத்தார் பெரிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருக்காங்களா, பையனுக்கு வீடு இருக்கா, வண்டி இருக்கா, வாகனம் இருக்கா, கூட பிறந்தவங்களாம் யார், அவங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க, மாமியார் எப்படி இருக்காரு, மாமனார் எப்படி இருக்காரு. ஸோ அவரோட நம்ம பார்க்க போகிறது பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைங்க. ஆனால் என்ன பண்ணுறோம், பொண்ணோட அப்பாவை பார்க்குறோம், அப்பா நல்லவரான்னு பார்க்குறோம், மாமியார் நல்லவரான்னு பார்க்குறோம், கூட பிறந்தவங்களாம் ஒழுங்காக வாழ்கிறான்னு பார்க்குறோம், சொத்து பத்து இருக்கான்னு பார்க்குறோம். இப்படி ஒரு ஆணை பலவிதமான கோணங்களில் யோசிக்கிறோங்க. இப்போ ஒரு பையன் முடி வந்து கொட்டி போயிடுச்சு, ஒரு பால்டு ஹட், ஒரு வழுக்க மண்டையாக இருக்காப்புல, ஆனால் அவர் அரசாங்கத்தில் பெரிய பொறுப்பில் இருக்காருங்க, பெரிய பொறுப்பில் இருக்கார். இப்போ பொண்ணுக்கிட்ட ஃபோட்டோ காமிச்சோடனே பொண்ணு ஃபஸ்ட்டு அழுகும், வேணாம் மண்டையில் முடி இல்லை அப்படிங்கும். அப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க, முடியெல்லாம் எல்லாருக்கும் கொட்டும் தான், கல்யாணம் ஆகி கொட்டும், நல்லா இருக்கணும் கொட்டு தான் செய்யும், ஆனால் அவரை பாரு அரசாங்க உத்தியத்தில் பெரிய பதவியில் இருக்கார், இன்னும் ப்ரொமோட் ஆகி போவார், பணம் காசு நிறையா இருக்கும், பேக்ரவுண்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு பக்கம் பலவீனமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பலமாக இருக்கதை அவங்க எடுத்து சொல்கிறாங்க. அப்போது நாம் இந்த கிரகங்களை எல்லாம் அது தசா காலங்களில் புத்தி காலங்களில் அது தன்னுடைய வேலையை செய்யுமா செய்யாதா, என்னன்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தாங்க. இப்போ உதாரணமாக என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி ரொம்ப அந்த போர்வெல்லேருந்து மோட்டருக்கு ஏறி தண்ணி தொட்டி ரொம்பிடுதுங்க.
ரொம்பிட்டு அந்த தண்ணி ஓவர்ஃபுல்லாகி கீழே ஊற்றுது. ஊற்றுறப்ப அந்த சத்தம் கேட்கல. வீட்டுக்கு வெளியில் அது பாட்டுக்கு ஊற்றும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் ஒன்றுமே தெரியாது. ஒருவேளை கேமராவில் நம்ம பார்த்து அங்கே ஊற்றுனா கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா அந்த பக்கம் போகிறப்ப சத்தம் கேட்டுச்சுன்னா போய் ஆஃப் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஆன்லைனில் ஒன்று ஆர்டர் போட்டு ஒரு சின்னது எப்படின்னா அந்த டேங்கு 3/4 டேங்கு எந்த லெவல் வரணுமோ அந்த லெவல் வந்தோடனே இங்கே அனௌன்ஸ் பண்ணிடும். ஹிந்தியில் சொல்லும், வாட்டர் இங்கிலீஷில் சொல்லும், வாட்டர் டேங்க் இஸ் ஃபுல், ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் த மோட்டார் அப்படிங்கும். ஸோ அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் தன்னோட பணியை செய்யுமா செய்யாதா, எப்போ செய்யும் செய்யாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6 விதமான கோணங்களில் ஆய்வு செய்யணுங்க. அப்போது ஒரு கிரகம் ஒரு பக்கம் நீச்சமாக இருக்கும். ஒரு பையன் வரான், பையனுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, பையன் வீட்டில் ஒரே பையன்தான், அக்கா தங்கச்சி இல்லை. உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம், அப்பா அம்மா அப்பா இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, இந்த பையனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா வாழ்ந்த குடும்பமாக இருப்பாங்க, நல்ல பாரம்பரியம் நிறைஞ்ச குடும்பமாக இருப்பாங்க, பையன் அரசு பணியில் வேலை பார்ப்பார், இல்லை தனியார் நிறுவனத்தில் மிகப்பெரிய சம்பளத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார், நல்ல குணம் உள்ளவராக இருப்பார். ஸோ அப்போது அந்த டிமெரிட்லாம் ஒதுக்கிட்டு மெரிட் பாயிண்ட்டை நம்ம எடுக்கணும். அப்போது ஒரு கிரகம் சில நேரங்களில் பாருங்கள், நம்மள பலருக்கு சுக்கிரதசை வந்துருச்சு அப்படிம்பாங்க. சுக்கிரதசை வந்துச்சுன்னா என்ன சும்மாவே சொல்லுவோம், கையை கட்டி நிற்கிறான் சுக்கிரன் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். அப்போது சுக்கிரன் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக ரொம்ப ஆடம்பரமாக ஒருத்தர் செலவு பண்ணுறாரு வச்சுங்களேன். என்னப்பா உனக்கு என்ன சுக்கிரதசை நடக்குதா, அவனுக்கு என்னையா அவனுக்கு சுக்கிரதசை நடக்குதியா, விளாட்றான், ஏன் கார் வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான், அது இதுன்னு போயிட்டே இருக்காயான்னு சொல்கிறோம். ஆனால் அந்த சொன்ன ஒரு ஜோசியரான்னு பார்த்தீங்கன்னா ஜோசியரில் ஒரு சாதாரண ஆள். ஆனால் என்ன சொல்கிறாரு, ஒரு வழக்கத்தில் சொல்லும்போது சுக்கிரதசை ஓடுறது அவனுக்கு அப்படின்றாங்க. நல்லா இருந்தானா சுக்கிரதசை அப்படின்னு சொல்கிறான். சரி, உண்மையிலே சில பேருக்கு பாருங்கள் சுக்கிரதசை நடப்பில் வந்துருங்க. ஆனால் நாம் சொல்லியிருப்போம் பாடம் நடத்துகிறப்ப, சுக்கிரன் தன்னுடைய தசாகாலங்களிலே தன்னுடைய உயிர்காரத்துவமான இணையான ஒரு துணையை கொடுப்பார், ஒரு தாம்பத்திய உறவை கொடுப்பார், நல்ல மனைவியை கொடுப்பார், வீட்டை கொடுப்பார், வண்டியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல உயிர்காரகத்தை கொடுக்கும், அப்புறமேல ஜடகாரகத்துவமான வீடு வண்டி வாகனங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம சொன்னதை அப்படியே நம்மள படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு லக்கணம் சுக்கிரதசை நடக்குது சார், உங்களுக்கு சுக்கிரதசை, வீடு கட்டிடுவீங்க, வண்டியை வாங்கிடுவீங்க, வாகனத்தை வாங்கின்னு அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் சார் சுக்கிரதசை முடிஞ்சிருச்சு சார், நீங்கள் சொன்னீங்களே வீடு கிடைக்கும், வண்டி கிடைக்கும், வாகனம் கிடைக்குன்னு சொன்னீங்களே, வீடும் கிடைக்கல, பொண்ணும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏன் அந்த சுக்கிரன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு கிரகமும் முதல்ல அது வலிமையாக இருக்கணுங்க. அந்த வலிமையை தான் நாம் 6 விதமான கோணங்களில் அதோட வலிமைகளை அறிய போகிறோம். சரி, இப்போ நாம் முதல் வலிமை, இந்த 6 விதமான பலத்தை தான் நாம் ஷட்பலம் என்று சொல்கிறோம். அப்போது ஷட்பலம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது திக்பலம், அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்தான பலம்னு வச்சுங்க, முதல்ல ஸ்தான பலம், அடுத்து பாருங்கள் திக்பலம், திருக்பலம், காலபலம், சேஷ்ட பலம், நைசாரிக்கிய பலம். சார் இந்த பழம்லாம் எந்த கடையில் கிடைக்கும் கேட்கக்கூடாது. இது ஸ்தான பலம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்தானம்னா என்ன, முதல்ல இப்போது உங்களோட ஜாதகத்தில் லாங்கிற எழுத்து எந்த பாவத்தில் போட்டிருக்கோ அதுதான் 1வது ஸ்தானம். அதுலேருந்து கிளாக் வைஸில் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போது லக்னம்ங்கிற எழுத்து 1வது ஸ்தானம்னா அதுக்கடுத்து 2, 3ன்னு வரிசையாக ப்ரொமோட் ஆகி வரும். அப்போது ஒவ்வொரு கிரகங்களும் பாருங்கள் ஒரு ஒரு இடத்துல ஆட்சியாகும், உச்சமாகும், நீச்சமாகும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஆட்சியாவோ உச்சமாவோ நீச்சமாவோ ஆகக்கூடியதான் அந்த வலிமையை தான். இப்போது ஆட்சி ஆனால் என்ன பண்ணும், ஆட்சின்னு எடுத்துகிட்டோம்னு வச்சுங்களேன், ஆட்சினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் உச்சமாயிடுச்சுன்னா 100% அதோட வேலையை செய்யும். இப்போ உதாரணமாக சுக்கிரன் உச்சமாக இருக்கார், லக்னம் என்ன லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த உச்சம் பெற்ற இந்த சுக்கிரன் தான் அமர்ந்த பாவத்தின் வழியாக
தன்னுடைய காரக ஆதிபத்திய பலனை கண்டிப்பாக செய்வார். ஏன், ஒரு கிரகம் வலிமையாயிடுச்சுங்க, அது தன்னுடைய வேலையை, தன்னிடம் இருக்கக்கூடிய காரகத்துவங்களை ஜாதகருக்கு நிச்சயமாக கொடுக்கும். நல்லதை செய்யும் கெட்ட செய்யுங்கிறது அமர்ந்திருக்க பாவத்தை பொறுத்தும் லக்னத்தை பொறுத்தும். லக்னத்துக்கு அவர் ஆதிபத்திய ரீதியா கெடுதலை கொடுத்தாலும் காரக ரீதியா அந்த ஸ்தான பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் நன்மையை செய்து தன்னுடைய தன்மையை செய்து விடும். தன்னிட்ட என்ன இருக்கோ அதை செஞ்சிடும். இதே ஒரு கிரகம் மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். சார், மூலத்திரிகோணம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலத்திரிகோணம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. நாம் ரோட்டோரங்களில் பார்த்துருப்போம், ஆலமரம் அரச மரம் இருக்கும். அந்த ஆலமரம் அரச மரத்து அடியிலே பிள்ளையார் வீற்றிருப்பார். அப்போ அந்த ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாந்து பார்த்தோம்னா அந்த ஆலமரம் நல்லா பச்சை பச்சையர்னு தழைச்சு இருக்குங்க. யாரும் தண்ணி ஊற்றுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. சரி, அப்போது ஏதாவது ஒரு ஆலமரத்துக்கு வேணால் தண்ணி ஊற்றலாம். அந்த கோயிலேருந்து அந்த விநாயகருக்கு சிலைக்கு ஊற்றக்கூடியது கிடைக்கலாம். ஆனால் தினந்தோறும் கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் அந்த ஆலமரத்துக்கு தேவையான வாட்ரு இவங்களால கொடுக்கவே முடியாது. ஆனால் அந்த ஆலமரம் தழைச்சு பச்சை பசேர் நிற்கிது. என்ன காரணம்னா அதோட ஆணி வேர், அதாவது மூலம், அந்த ரூட் பார்த்தீங்களா, வேர், அந்த வேர் பகுதி பார்த்தீங்கன்னா ஏதாவது பக்கத்தில் இருக்க நீர்நிலைகளில் போயிருக்கும். அப்போது அந்த ஆணி வேர் மூல வேர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மூல திரிகோணம். ஒவ்வொரு கிரகங்களும் ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த 12 ராசிகளிலே ஏதேனும் ஒரு இடத்திலே மூல திரிகோணம் அடையுது. இப்போ உதாரணமாக பழைய காமிக்ஸ் படம்லாம், காமிக்ஸ் புத்தகங்கள்லாம் படிச்சிருப்போம். ஹீரோ என்ன பண்ணுவார், வில்லனை போய் அரக்கனை கத்தியால் குத்துவார். குத்துனா கத்தி வயிற்றுக்குள்ளே போகும், ஆனால் ரத்தம் இது வராது, டக்குன்னு மறைஞ்சிடுவார். நமக்கு சந்தேகம் வரும், என்னடா அது இவனை எத்தனை தடவை குத்துனாலும் சாக மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி சந்தேகம் வரும். அப்போது அந்த ஹீரோ கேட்பார், தாங்கிட்ட இருக்கக்கூடிய மாய கண்ணாடிகிட்ட கேட்பார், மாய கண்ணாடியே, ஏன் இந்த அரக்கை சாக மாட்டேங்கிறான்னு கேட்பார். உடனே மாய கண்ணாடி சொல்லும், ஐயா, இவனோட உயிர் இவனிடம் இல்லை. இவனுடைய உயிர் 7 கடல் 7 மலை தாண்டி ஒரு கிளி ஒரு குகைக்குள்ளே இருக்குது. அந்த கிளியோட உடம்புல தான் இவன் உயிர் இருக்குது. அந்த கிளியை கொண்டா இவன் இங்கே செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஒரு எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் அதோட மூலம், அடிப்படை, அந்த ரூட், அந்த வேர் பகுதி கெட்டு போச்சுன்னா அவ்வளோ பெரிய மரமே சரிஞ்சிடும். ஸோ அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு வீட்டில் மூலத்திரிகோணம் அடையுதுங்க. அப்போ ஒரு கிரகம் உச்ச வீட்டில் இருந்தால் தன்னோட பலனை, காரக பலனை அமர்ந்த பாவத்தின் வழியாக 100% செஞ்சிருங்க. இதே மூலத்திரிகோண வீட்டில் இருந்தால் 75% செய்யுங்க. ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் நிச்சயமாக தன்னோட காரக ஆதிபத்திய பலனை 50% செஞ்சிருங்க. ஒருவேளை ஒரு கிரகம் நட்பு வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், அது 25% தன்னோட காரக ஆதிபத்திய பலனை செஞ்சிடும். ஆதிபத்தியம் நடக்கும், காரக பலனை செய்யும். இப்போது ஒரு கிரகம் சம வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஒரு 12% செய்யும். பகை வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வருத்தத்தோட 6.25% செய்யும். நீச்ச வீட்டில் இருந்துச்சுன்னா செய்யாது. அப்போது இங்கே நமக்கு இந்த ஸ்தான பலம் எதுக்குன்னா, ஒரு கிரகம் தன்னோட காரகத்துவத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் நமக்கு இந்த ஸ்தான பலம் தேவை. அப்போது ஸ்தான பலங்கிறது சார் என்னென்னவெல்லாம் ஸ்தான பலம்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், இவையெல்லாம் ஸ்தான பலம். இன்னொரு கோணத்தில் பார்த்தோம்னா இந்த ஸ்தான பலம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக திரையில் பாருங்க, செவ்வாய் எங்கே இருக்காரு? செவ்வாய் பாருங்க மேஷத்தில் இருக்காருங்க. மேஷ வீடு அவரோட சொந்த வீடுங்க. அப்போது எப்படி இருப்பார்? இப்போ நீங்கள், நான் ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறேன். ஆண்கள் உங்கள் வீட்டுகளில் இன்றைக்கி ஒட்டர் அடிச்சிருப்பீங்க, இல்லாத பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கின்னு வரையா இருந்தாலும் கிளாஸை வேறு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு கைலியோட பனியனோட உட்காந்துருப்பீங்க. கேமரா ஆன் பண்ணிட்டு, கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கனால நீங்கள் லுங்கி கட்டியிருக்கலாம், இதில் ஷார்ட்ஸு போட்டிருக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரீயாக பனியனோட உட்காந்துருக்கலாம். இதே பெண்களை நைட்டி இது மாதிரி ஏதோ ஒரு புடவை, காட்டன் புடவை அப்படி கட்டிட்டு உட்காந்துக்கலாம். இப்போது நீங்கள் லிபரலாக இருக்கீங்க, உங்கள் வீடு சுதந்திரமாக, தன்னிச்சையாக, யதார்த்தமாக இருக்கீங்க. அப்போ ஒரு கிரகம் தன்னோட வீட்டில் உட்கார்றப்ப என்ன செய்யும் அப்படின்னா, அது தன்னோட காரகத்துவத்தை தன்னிச்சையாக தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக கொடுக்குங்க. ஸோ அப்போ இங்கே பாருங்க, செவ்வாய் பாருங்க மேஷத்தில் ஆட்சியாக இருக்காருங்க.
இப்போ இதே செவ்வாயை கொண்டு வந்து கடகராசியில் வச்சோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, செவ்வாய் இப்போ நீச்சமாயிட்டார் சார் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் நீச்சமாயிட்டார்னா அவர் பலவீனமாயிட்டார், அவர் தன்னுடைய ஒளியை இழந்து நிற்கிறார், தன்னிடம் இருக்கக்கூடிய காரத்துவங்களை கொடுக்க தகுதி இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அப்ப பாருங்க, மேஷத்துல இருந்தா ஆட்சி, அது வேலையை செய்யும், அது பலனை கொடுக்கும்னு சொன்னோம். அதே கடகத்துக்கு வந்தோம்னா பாருங்க, அது பலவீனமாயிடுச்சுன்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வீட்டிலே ஆட்சி நீச்சம். இதே செவ்வாய் பாருங்க விருச்சிக ராசியில பாருங்க ஆட்சி ஆயிடுறாருங்க. ஸோ அப்போ ஆட்சி பெற்ற கிரகம் தன்னுடைய காரக பலனை செய்யும். இதே செவ்வாய் பாருங்க மகர ராசியில உச்சமாகி இருக்காருங்க, நிச்சயமா தன்னோட காரக பலனை செய்யும். என்ன சார் காரக பலன்? நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும்லாம் இல்லைங்க, தன்னிடம் இருக்கக்கூடிய காரகத்துவத்தை கொடுக்கும். அதுக்கிட்ட என்ன இருக்கு? இப்போ செவ்வாய் வந்து தனிச்சு பாவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் தனிச்சு பலமாகிறது நல்லது இல்லைங்க. எந்த ஒரு பாவகிரகமும் நேரடியாக பலம் பெறுறது சிறப்பு இல்லை. இப்போ இந்த செவ்வாய் தனித்து இருந்து 10ஆம் வீட்டில் லக்னம் மேசமாக இருந்து 10ஆம் வீட்டில் இருக்காரு வச்சுங்க, அவர் மட்டன் ஸ்டால் கூட வச்சுருக்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து தனித்து இருக்கார், 10ஆம் வீட்டில் தொடர்பு கொண்டு இருக்கார். இதே எய்த்தாப்புல கடகமனையிலிருந்து குரு பார்க்குறாரு வச்சுங்களேன், இப்போ பக்கத்திலே சூரியன் இருந்தாருன்னா 10ஆம் வீட்டில் செவ்வாய் திக்குபலம் மட்டுமில்ல உச்சம் மட்டுமில்ல கூட சூரியனு வேற திக்பலமாகி 2வது குரு பார்வையில் 2 பேர் வரும்போது செவ்வாயின் உயரிய காரகத்துவமான மருத்துவத்துறையில் இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க. இதே கொஞ்சம் வேறொரு கோணத்தில் இப்போ உச்சம் பெற்ற குரு பார்த்தனால மருத்துவம்ட்டோம். இதே குரு பகவான் கன்னிராசியிலேருந்து மகர ராசியில் இருக்க செவ்வாயை பார்க்குறாருன்னு வச்சுங்க, இப்போ கொஞ்சம் அவர் ஸ்தானம் உச்சம் இல்லை, அவர் கொஞ்சம் கம்மியாகி வராரு. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மருத்துவத்தோட அடுத்த படிநிலை இன்ஜினியரிங் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஏன்னா பல பலன்னு செவ்வாய் இருக்கணுங்க, பல பலன்னு இருக்கணும். இப்போ சனியும் 10ஆம் வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், குரு வந்து கன்னிராசிலேருந்து பார்க்குறார். இப்போ என்ன சொல்லலாம், சனியும் சம்மந்தப்படுறனால 10ஆம் வீட்டில் பல் டாக்டர்னு சொல்லிடலாம். அப்போது ஒரு கிரகம் இருக்க பலத்தை பொறுத்து தான் நாம் பலனை தீர்மானம் பண்ணுறோம். அப்போது இந்த ஒரு செவ்வாய் மேசத்தில் இருந்தால் ஆட்சி என்று சொல்கிறோம், கடகத்தில் இருக்கும் பொழுது நீச்சம் என்று சொல்கிறோம். அதே செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கும் பொழுது ஆட்சி என்கிறோம், அதே செவ்வாய் மகரத்தில் வரும் பொழுது உச்சம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்தான பலம்னா என்ன அப்படின்னா ஆட்சி. ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் ஸ்தான பலம் பெறுகிறது, ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அது ஸ்தான பலம் பெறுகிறது, ஒரு கிரகம் நட்பு பெற்றால் அது குறைந்த ஸ்தான பலத்தை பெறுகிறது, ஒரு கிரகம் சமம் பெற்றால் மிக குறைந்த நிலையை பெறுகிறது, பகை பெறும்பொழுது ரொம்ப கம்மியாகுது. அதே நேரம் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் கூட, இப்போ உதாரணமாக எடுத்துக்கோம், செவ்வாய் வந்து மகர ராசியில் இருக்காருங்க, செவ்வாய் இதில் மீனத்தில் இருக்கார். இப்போ மீனத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன சொல்லுவோம், சார் செவ்வாய் அங்கே நீச்சம் ஆயிடுவார், அவர் வலிமை இழந்துடுறாருன்னு சொல்லலாம். அதே செவ்வாய் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த வீட்டு அதிபதியான சந்திரன் கடகமனையிலே ஆட்சியாக இருந்தார்னு வச்சுங்க, நம்ம என்ன சொல்லுவோம், செவ்வாய் நீச்சம் பெற்ற வீட்டிலே மற்றொரு கிரகம் ஆட்சியாக இருப்பதால் அவர் நீச்ச பங்கம் அடைகிறார். அப்போ என்ன சொல்லணும், அங்கே அவர் ஒளியை பெறுகிறார். இதே அந்த செவ்வாயை கடகத்தில் போட்டுட்டு சந்திரனை கொண்டு வந்து இதில் போட்டுருவோம், அதாவது விருச்சிக ராசியில் வச்சிரும். அப்போது என்னன்னா செவ்வாய் அங்கே நீச்சம், சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம். ஆனால் 2 பேரும் பாருங்க, இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டிலையும் இவர் இருக்கார். அப்போ என்ன, இப்படி 2 கிரகங்கள் ஒருவர் வீட்டிலே ஒருவரும் மற்றொரு வீட்டிலே இவரும் இருந்தால், இருவரும் தங்களுக்குள் வீடுகளை பரிவர்த்தனை செய்து கொண்டால் இதை பரிவர்த்தனைன்னு சொல்றோம். அப்போ இந்த பரிவர்த்தனை பெறும்போது ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெறுகிறது. அதே இப்போ கடகத்துல செவ்வாய் இருந்து அம்சத்திலையும் செவ்வாய் கடகத்துல இருக்காருன்னு வச்சுங்க, கடகத்துல செவ்வாய் நீச்சம் ஸ்தான பலத்தை இழந்து இருக்கிறார். ஆனால் அதே செவ்வாய் அம்சத்திலே நவாம்சத்திலே கடகராசியில் இருந்தால் இதைத்தான் நாம் வர்க்க உத்தமம். ஒரு கிரகம் நீச்சம் பெற்ற வீட்டிலே இருக்கும் பொழுது அதே கிரகம் அம்சத்தில் அதே பாவத்தில் அதே ராசி கட்டத்தில் இருந்தால்
அதனை வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்றோம். இப்போ வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்தான பலம் அடையும், தன்னுடைய காரக ஆதிபத்திய பலனை செய்ய தகுதியுடையதாக இருக்கும். சரி, இதே நேரம் நவாம்சத்தில் நல்ல நிலை. ஒரு கிரகம் ராசி மண்டலத்திலே பலவீனமாக இருக்கலாம், ஆனால் நவாம்சத்திலே அது புஷ்கர பாகையிலேயோ அல்லது புஷ்கர நவாம்சத்திலேயோ அல்லது சுப கிரகங்களோடு கூடும் பொழுது அது ஸ்தான பலம் பெறுகிறது. சரி, அப்போ நாம பார்க்க வந்தது பாருங்க, ஷட்பலத்தை பத்தி பார்க்க வந்தோங்க. ஷட்பலம்னா 6 விதமான பலம்னு சொன்னோங்க. அந்த 6 விதமான வலிமைகளை என்ன பேரை சொல்லி சொன்னோம்? ஸ்தான பலம் சொன்னோம், திக்பலம் சொன்னோம், திருப்பலம், காலபலம், சேஷ்டபலம், நைசார்க்கிய பலம் என 6 விதமான பேர்களில் சொன்னோம். அதுல ஸ்தான பலத்தை சொன்னோம். ஸ்தான பலம் என்பது ஆட்சி, உச்சம், நீச்சம், நட்பு, பகை, சமம், வர்க்கோத்துவம், நவாம்ச நிலை. ஸோ அப்போ அந்த கிரகம் பெற்றிருக்கக்கூடிய வலிமையை தான் அந்த ஸ்தானத்தில் அது நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஸ்தான பலத்தை பார்த்தோம். சார், ஷட்பலத்தில் இன்னும் வேற ஏதாவது வகையில் அந்த ஸ்தான பலம் கிரகங்கள் அடையுமான்னு கேட்டிங்கன்னா, ஞானிகள் முனிவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாவ கிரகங்கள், பாவர்கள் கேந்திரத்தில் அமரும் பொழுது, பாவர்கள் கேந்திரத்தில் அமரும் பொழுது அவர்கள் ஸ்தான பலம் அடைவார்கள். இப்போ உதாரணமாக செவ்வாய் 10ஆம் வீட்டில் திக்பலம் ஆகிறாரு. அதே இப்போ உதாரணமாக சிம்ம லக்னம் இருக்குன்னு வச்சுங்க. சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் வீடு பாருங்க, மேஷராசிங்க. அங்கே செவ்வாய் இருக்கிறது நல்லதா இல்லை 4ஆம் இடமான விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் வீட்டில் இருக்க செவ்வாய் அவர் பாவ கிரகம், என்னதான் பாக்கியாதிபதியாக இருந்தாலும் 9ஆம் இடம்ங்கிறது திரிகோணம், அங்கே பாவகிரகங்கள் உட்காரக்கூடாது. அப்போது பாவகிரகமான செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறது தான் நல்லது. ஸோ அப்போ பாவகிரகங்கள் கேந்திரத்திலே ஸ்தான பலம் பெறுகிறது. அதே நேரம் சுபகிரகங்கள் திரிகோணத்திலே ஸ்தான பலம் அடைகிறது. அப்போது நமக்கு சுபகிரகங்கள் திரிகோணத்தில் இருந்தால் ஸ்தான பலம் பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஸ்தான பலம் என்பது ஆட்சி, உச்சம், நட்பு, சமம், பகை, வர்க்கோத்வம், நவாம்சத்தில் நல்லதில்லை. அதே நேரம் பாவகிரகங்கள் கேந்திரம் ஏறுவது, சுபகிரகங்கள் திரிகோணத்தில் ஏறும் பொழுது அது ஸ்தான பலத்தை அடைகிறது. சார், நீங்கள் ஷட்பலத்தை பற்றி சொல்ல வந்தீங்க. ஷட்பலத்தில் 6 விதமான பலங்கள்னு சொன்னீங்க. அந்த 6 விதமான பலத்தில் ஸ்தான பலம்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. ஆட்சி, உச்சம், நட்பு, சமம், பகை, வர்க்கோத்வம், நவாம்சத்தின் நல்ல நிலை, பாபர்கள் கேந்திரத்திலும் சுபர்கள் திரிகோணத்திலும் இருந்தால் அவர்கள் ஸ்தான பலம் அடைவார்கள். அப்படி ஸ்தான பலம் அடைந்தால் அந்த கிரகம் தன்னுடைய தசாபுத்தி காலத்தில் தன்னிடம் இருக்கக்கூடிய காரகத்துவத்தை தன் அமர்ந்த பாவத்தின் வழியாக செய்யும். ரைட், சரி. இப்போ அடுத்த பலம் திக் பலம். சார், திக் பலம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்தான பலத்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ஸ்ட்ரென்த்துமாங்க. இருக்கக்கூடிய இடம், அவன் பொசிஷனில் நல்லா இருக்கான்யா, நல்ல இடத்துல இருக்கான், அவன் நல்ல பொசிஷனுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போது அவர் நல்ல ஒரு வலிமையாக இருக்காருன்னு அர்த்தம். இப்போ இந்த திக் பலம்னா இங்கிலீஷில் என்ன அப்படின்னா டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த். திசையின் அடிப்படையிலே ஒரு கிரகம் பலம் பெறுகிறது. திசைனா என்ன சார்? நம்ம படிச்சிருப்போம், கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என நம்ம திசைகளை படிச்சிருப்போம். ஒவ்வொரு கிரகமும் பாருங்க ஒவ்வொரு திசையில பலம் அடையுதுங்க. சரி, இப்போ உதாரணமாக திரையில் பாருங்க, நாம் ஒரு சார்ட்டை காட்டியிருக்கோங்க. இப்போ இந்த சார்ட்டில் பாருங்க, துலா லக்னம், லக்னத்திலே குரு புதன், லக்னத்திற்கு 4ஆம் இடமான மகரமனையிலே சந்திரன் சுக்கிரன், லக்னத்துக்கு 7ஆம் வீட்டிலே சனி பகவான், லக்னத்துக்கு 10லே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் உட்காந்துருக்காங்க. சரிங்க, இப்போது நம்ம ஞானிகள் முனிவர்கள் என்ன திட்டமிட்டாங்கன்னா, லக்கணம் என்பது கிழக்கு திசையை குறிக்கும். ஏன்னா 1ஆவது வீடு இப்போ பாருங்கள், காலபுருஷ அட்டவணைப்படி, காலபுருஷ அட்டவணைப்படி மேசராசி என்ன திசையை குறிக்கும்? கிழக்கு. அடுத்த ராசி ரிஷபம், தெற்கு. அடுத்த ராசி கிழக்கு, தெற்கு, மேற்கு, அடுக்கடுத்து கடகம், வடக்கு. அப்போது இங்கே நாம் என்ன பண்ணணும்னா, லக்கணம் எதுவோ அந்த இடத்த கிழக்காக மாற்றிடணும் இந்த திக்பலத்துக்கு. அப்போது கிழக்கில் யார் பலமாவான்னா குருவும் புதனும் பலமாவாங்க. அப்போ அடுத்து என்ன? கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு. வடக்கில் சந்திரன் சுக்கிரன் பலமாவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு திசைகளையும் ஒவ்வொருத்தர் பலமாவாங்கன்னா, சரி இப்போ திசைகளை நான் மனப்பாடம் பண்ணணுமா சார்? ஈஸியாக திக்பலத்தை சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் திசைகளை கூட மறந்துடுங்க, மெமரியில் வச்சுக்கோங்க. லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி, லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, குருவும் புதனும் லக்கணத்தில் திக்பலம் அடைவார்கள். இப்போ உதாரணமா மகரத்தில் குரு என்ன வலிமையில் இருக்காருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லிருவீங்க, சார் குரு அங்கே நீச்சம், அவர் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார் என்று நீ சொல்லிருவீங்க. நீச்சம் என்பது உண்மைதான், நானும் மறுக்கவில்லை. ஆனால் அந்த குருக்கு பக்கத்திலே லானு எழுத்த போட்டுருங்க, லக்கணம்னு போட்டுருங்க. இப்போ என்னன்னா, லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி, லக்கணத்திலே குரு திக்கு பலம் அடைவார். சார் திக்கு பலம்னா என்ன சார் அப்படின்னா, திக்கு பலம் என்றால் ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதற்கு சமமான நிலை. ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் எப்படி வலிமையாக இருக்கிறதோ, தன்னுடைய காரக ஆதிபத்திய பலனை செய்ய தகுதியுடையதாக இருக்கிறதோ, அதுபோலத்தான் இந்த திக்கு பலம் பெற்ற கிரகங்கள் தன்னுடைய காரக ஆதிபத்திய பலனை பெற தகுதி உடையது. அப்போ மகர லக்னத்துல குரு இருந்தா அங்கே நீச்சம்னு ஸ்தான பலத்தின், அதாவது பொசிஷனல் ஸ்ட்ரெங்த்தின் அடிப்படையிலே நாம் வலிமை கொண்டிருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டு கொள்ளலாம். ஆனால் மற்றொரு கோணத்திலே லக்கணம் மகரமாக வருவதால் அங்கே குரு திக்கு பலம் அடைகிறார். அந்த திக்கு பலம் என்பது திசையின் அடிப்படையிலே அவர் பலம் பெறுகிறார். அந்த பலத்தை பெற்ற அந்த குரு தன்னுடைய காரக ஆதிபத்திய பலனை செய்ய தகுதி உடையவராக இருப்பார். அப்போ குரு நீச்சம் வந்து குழந்தைய கொடுக்க மாட்டாரு, பெருமணத்தை கொடுக்க மாட்டாரு, சுபகாரியத்தை கொடுக்க மாட்டார், நம்ம எடுக்க முடியாது. அப்போ இவர் இன்னொரு கோணத்திலே பலமாயிட்டார். சரி, இப்போ சார் லக்னம், அப்போ எந்த லக்னமா இருந்தாலும் குருவும் புதனும் லக்னத்தில் திக்பலம் ஆயிடுவாங்களா? ஆமாம். திக்பலம்னா ஆட்சி உச்சத்திற்கு சமமான நிலை, தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்ததற்கு சமமான நிலை. அந்த தசா அந்த புத்தி வரும்பொழுது அந்த திக்பலம் பெற்ற கிரகம் தன்னுடைய காரக ஆதிபத்திய பலனை கொடுக்க தகுதி உடையதாக இருக்கும். சார் ஏன் சார் இந்த குருக்கும் புதனுக்கும் வேற எங்கேயுமே இடம் இல்லையா? லக்கணத்துல தான் வந்து திக்குபலம் ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துல என்ன சார் இருக்கு? ஒன்னாம் பாவம் தானே லக்கணம் சொல்றோம். ஒன்னாம் இடத்துல என்ன இருக்கு சங்கதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒன்றாம் பாவகம் என்பது ஜாதகனுடைய குணத்தை குறிக்கக்கூடிய பாவகம், அவனுடைய செயல்பாடுகளை குறிக்கக்கூடிய பாவகம். ஒருத்தன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கலாம். அப்போ இந்த குரு யாரு? சாந்தம், அமைதி, பொறுமை, நிதானம், தோற்றத்துல நல்ல ஒரு மதிக்கத்தக்க தோரணை. மதிக்கத்தக்க தோரணை எங்கே கொண்டு ஃபிட் பண்ணலாம்? மூஞ்சில தான் வைக்க முடியும், அதை கொண்டே முதுகில் வைக்க முடியாது. அப்போ இந்த பொறுமை நிதானம் எங்கே கொண்டே ஃபிட் பண்ணலாம்னா ஒன்னாம் பாவத்தெல்லாம் ஃபிட் பண்ண முடியும். சரி, புதன் ஏன் சார் லக்னத்தில் திக்பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன் பாருங்க சமயோஜித புத்திக்கு சொந்தக்காரர் இந்த புதன். அப்போ நல்ல அறிவு உள்ளவர் அப்படின்னா எங்கே வைக்கணும்? ஒன்னாம் வீட்டிலானே மூளை இருக்கு. நம்ம சொன்னோமே காலையில, உடல் உறுப்புகள்ல தலையை குறிக்கக்கூடிய பாவம் ஒன்னாம் இடம் சொன்னோம். அப்போ இந்த புதன் லக்கணத்திலே திக்பலம் அடைவார். அப்போ லக்கணம் எதுவாக இருந்தாலும் குருவும் புதனும் லக்கணத்தில் திக்பலம் அடைவார்கள். சரி, இப்போ அடுத்து வருவோம். சுக்கிரன் சந்திரன் சார், இவங்களுக்கு வேற எதுவுமே இடம் இல்லையா? இவங்க நாலாம் வீட்டில் தான், லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் தான் திக்குபலம் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலாம் இடங்கிறது யாருங்க? இப்போ நம்ம எய்த்தாப்பில் ஒருத்தரை பார்க்குறோம், ரொம்ப நாளாச்சு பார்க்குறோம். பார்த்தோன்னே கேட்குறோம், என்னங்க சௌக்கியமா அப்படின்னு கேட்குறோம். தமிழ் ரொம்ப நார்மலாக உள்ளவங்க. இதே ஒரு ஆங்கில புலமை உள்ளவங்களாம் ஹவர் யூன்னு கேட்பான், வாட் அபவுட் யூமா, சுகமாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க, நலமாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க, ஃபைனா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்த நாலாம் இடம் பாருங்கள் சுகஸ்தானம் இல்லையா? சரி, இந்த நாலாம் பாவம் காலபுருஷனுக்கு நாலாவது வீடு பாருங்கள் கடகமனை. அந்த கடகமனைக்கு சொந்தக்காரர் யார் என்று கேட்டோமே ஆனால் சந்திரன். அந்த சந்திரன் பாருங்கள் தாயை குறிக்கக்கூடியவர். தாய் எப்படிப்பட்ட குணமுடையவராக இருப்பார்? ஒரு குழந்தை ஜன்னித்தவுடன் அதுவா ஓடி போய் 1வது 2வது சேர்ந்துக்கிட்டு அதுவா டாக்டருக்கு படித்து பெருசாக ப்ரொமோட் ஆகி வர்றது இல்லைங்க. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தையோட அடிப்படை தேவை. இப்போது குழந்தை உச்சா போயிடுச்சு, பேரண்ட்ஸில் இதே ஒரு ஆண் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, எடுத்து மாற்றுறது கூட கொஞ்சம் சங்கடப்படுவார். அது கூட பரவாயில்லைங்க. அதை தாண்டி இன்னும் கூடுதலாக
ஒரு இதே உச்சா தாண்டி அடுத்த அடிஷ்னலாக ஒரு இயற்கை உபாதை பண்ணிருச்சு வச்சுங்க. அப்போது தகப்பையும் போய் தொட்டுருவானான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கெலாம் வந்து பொண்ணுங்க நின்று இடுறான்றது. ஆனால் முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா தாய் மட்டும்தான் ரொம்ப சிரத்தையாக அந்த பெண்ணும் அந்த குழந்தையோட அடிப்படை தேவைகளை ஒரு சகிப்புத்தன்மையோட ஒரு குழந்தையை ஒரு ஈ எறும்பு கடிக்காத அளவுக்கு அந்த குழந்தை லேசாக தொட்டிலேருந்து ஒரு முண்டுனா ஏதாவது கடிக்குதா, ஈ உட்காந்துருக்கா, கொசு உட்காந்துருக்கா, ஏன் புள்ள இது பண்ணுறான்னு சொல்லி தூக்கத்தை எல்லாம் இழந்து அந்த தாய் ஒரு தியாக உணர்வோடு அந்த குழந்தையின் சுகத்தை பேணுவாள். அதனால்தான் அந்த சுகஸ்தானத்திலே அந்த சந்திரன் திக்குபலம் அடைகிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை சுகங்களையும் தாய் தருவார். சரி, தாய் மட்டும் தந்து விடுவாரா? அந்த குழந்தை வளர்ந்ததற்கு பின்னர், தாயின் மரணத்திற்கு பின்னர் யார் தருவார் என்று கேட்டால் அந்த வேலையை மனைவி தருவார். அந்த ஜாதகனுக்கு உண்டான இந்த உடம்பு முடியல, அதே வயதாயிடுச்சு, அவர் மலஜலம் கழிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னா சகிப்புத்தன்மையோட மனைவி செய்வார். அப்போ அவருடைய சுகத்தை, அந்த ஜாதகருடைய சுகத்தை பேணுவது யார் என்று கேட்டால் அந்த சந்திரன், அதாவது தாயும் மனைவியும் தான் அந்த சுகத்தை பேணக்கூடியவர்கள். அதனால்தான் லக்கணத்திற்கு 4ஆம் இடத்திலே அந்த சந்திரனும் சுக்கிரனும் திக்கு பலம் அடைகிறார்கள். இப்போ உதாரணம், மிதுன லக்கணம், கன்னிமனையிலே சுக்கிரனை போடுவோம். சுக்கிரன் கண்ணில் இருக்காருன்னு சொன்னோன்னா நமக்கு மனசுல என்ன வரும்? அங்க நீச்சமாயிருவாரு அப்படின்னு நினைப்போம். ஆனா லக்கணம் மிதுனமாக இருக்கும் பொழுது என்ன ஆயிருது? அவர் திக்கு பலம் அடைகிறார். அப்படி திக்பலமானா என்ன? நிச்சயமா அந்த சுக்கிரன் தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்க தகுதி உடையது. காரணம், திக்பலம் பெறக்கூடிய கிரகம் தன்னுடைய காரக ஆதிபத்திய பலனை செய்ய தகுதி உடையது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லிடலாம் சார், மிதுன லக்னத்துக்கு 5 கூடைய சுக்கிரனே நீச்சமாயிட்டான், குழந்தை கிடைக்காது அப்படின்னு முடிவெடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஸ்தான பலத்தின் அடிப்படையில் வேண்டுமானால், பொசிஷனல் ஸ்ட்ரெங்தின் முறையிலே வேண்டுமானால் அவர் வலிமையை கொண்டிருக்கலாம். ஆனால் மற்றொரு கோணத்திலே அவர் லக்கணத்திற்கு 4ஆம் இடத்திலே அந்த சுக்கிரன் திக்கு பலம் அடைவார். திக்கு பலம் பெற்ற கிரகம் தன்னுடைய காரகம் என்ன? நல்ல மனைவி, வீடு, வண்டி, வாகனம், அதே நேரம் ஆதிபத்தியம் 5, 12 கூடையவர் ஆட்சியாக இருப்பதற்கு சமமான பலனை தன்னுடைய தசாகாலங்களில் செய்யும். சரி, லக்கணம் எதுவாக இருந்தாலும் லக்கணத்திலே குருவும் புதனும் திக்குபலம் அடைவார்கள் என்று சொன்னேன். அதே போல லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி, லக்கணத்திற்கு 4லே சந்திரனும் சுக்கிரனும் திக்குபலம் அடைவார்கள் என்று சொன்னேன். அதே நேரம் இந்த லக்கணத்திற்கு 7ஆம் இடம், இங்கே திரையிலே மேசத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். நமக்கு தெரியும் சனி பகவான் மேசமனையிலே நீச்சம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் மற்றொரு கோணத்திலே இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய பாவகம் 7ஆம் இடம். அந்த சனி அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதகத்திலே துலா லக்கணத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். அப்போ லக்கணத்திற்கு 7ஆம் இடத்திலே சனி இருக்கும் பொழுது அந்த சனி திக்கு பலம் அடைவார். சார், இப்போ லக்கணத்தை தூக்கிடுவோம், சனி எங்க இருக்கார்? லக்கணமே இல்லை. இப்போ என்ன சொல்லுவோம்? சனி நீச்சம், வறுமை இருக்காது, ஏழ்மை இருக்காது, ஆனால் ஆயுள் குறைவா இருக்குமே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்போ லக்கணம் துலாம், 7ஆம் இடத்திலே சனி நீச்சம் என்பது ஸ்தான பலம், பொசிஷனல் ஸ்ட்ரெங்த். ஆனால் மற்றொரு கோணத்திலே பார்த்தீர்களானால் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்திலே சனி திக்பலம் அடைவார். சார், இது என்ன சார் பண்ணுனா? பாவகிரகங்கள் நேரடியாக பலம் இடாமல், சார் நேரடியா பலம்னா என்ன சார்? ஆட்சியோ உச்சமோ பெறுவது நேரடி பலம். இங்கே இவர் தன்னுடைய காரகத்துவத்தை இழந்து, சனியுடைய காரகத்துவம் என்ன? வறுமை, ஏழ்மை, பிறரை குறை சொல்லுதல், பிறரை வஞ்சித்தல், பிறர் சொத்துக்களை அபகரிக்க நினைத்தல், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத நிலை, அதே நேரம் ஒரு லேசினஸ், எதுலையும் தட தாமதம், இப்படி இருக்கும். ஆனா இப்போ அந்த சனி அவரிடம் இருக்கக்கூடிய வறுமை, ஏழ்மை, மந்தகுணம், சோம்பல், கல்லஞ்சம் இவற்றையெல்லாம் இழக்கிறார். ஆயிலையும் இழக்கிறார் ஸ்தான பலத்தின் அடிப்படை. ஆனால் லக்கணத்தை நீங்கள் துலாமாக வைக்கும் பொழுது அந்த சனி உயிர் பெறுகிறார். என்ன ஆகிறார்? திக்பலம் அடைகிறார். இப்படி நேரடியாக பலமாகாமல் திக்பலம் அடையும் பொழுது
அந்த கிரகம் தன்னிடம் இருக்கக்கூடிய காரகத்துவங்களை நன்மையாக செய்யும். அப்போது தன்னிட்ட என்ன இருக்குது, அது நேரடியாக நீச்சமானனால வறுமை இருக்காது, ஏழ்மை இருக்காதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஆயில் நல்லா இருக்கும். சார் ஏன் சார் இந்த சனி பகவானுக்கு வேற கெட்டமே இல்லையா, 7ஆம் வீட்டில் தான் அது திக்பலம் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ஆம் பாவகம் எந்த விஷயத்தை சொல்லக்கூடியது? ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார். பட்டிமன்ற மாதிரி போயிட்டு இருக்கோ? ஏதோ சொல்ல வந்தாங்க, அப்புறமா சொல்லிங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 7ஆம் இடம்ங்கிறது பாருங்க, தாம்பத்திய உறவை சொல்லக்கூடியது. லக்கணங்கிறது இப்போ என்னுடைய லக்கணம் துலா லக்கணம். அப்போ எனக்கு 7வது வீடு யாரு? என்னுடைய எதிர்பாலினம். நான் ஆணாக இருந்தால் எனக்கு 7ஆம் இடம் நேர் எய்த்த வீடு பாருங்க, பெண்பாலினத்தை சொல்லும். அப்போ 7ஆம் இடம் என்பது, நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் அந்த 7ஆம் இடம் வாடிக்கையாளர். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 7ஆம் இடம் உங்களுக்கு வரக்கூடிய கணவனை, அதே நேரம் உங்கள் எதிர்பாலினத்தை சொல்லும். ஒரு பெண்ணுக்கு 7ஆம் இடம் ஆணை குறிக்கும். உங்களுடைய போட்டியாளரை சொல்லும். ஒவ்வொரு கிரகங்களும் உச்சம் பெறக்கூடிய வீட்டிற்கு நேர் எதிர் 7ஆம் வீட்டிலே நீச்சமடையும். 1ஆம் இடம் உதயம் என்றால் சூரியன் உதயமாகிறார்னா 7ஆம் இடம் அஸ்தமனம், மறைகிறார் என்று பொருள். அப்போ இந்த 7ஆம் பாவகம் என்பது பாருங்கள், திருமணத்தை சொல்லக்கூடியது, மன வாழ்க்கையை சொல்லக்கூடியது, தாம்பத்திய உறவை சொல்லக்கூடியது, நண்பர்களை சொல்லக்கூடியது, கூட்டு வியாபாரத்தை சொல்லக்கூடியது. அப்போ இந்த சனி பகவானுடைய குணம் என்னன்னா, சனி பகவான் மிகுந்த நேர்மையானவர். இந்த பூமியில் பிறந்த எல்லோரும் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம், உங்களுடைய பாவ புண்ணியங்களை பட்டியலிட்டு வைத்துக்கொண்டு, குறிப்பாக உங்களுக்கு நீங்கள் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனையை அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி காலங்களிலே கொடுப்பார். அப்படியே இவர் ஒரு நீதிமான் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த நீதிமானான அந்த சனி பகவான் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிலே திக்பலம் அடைய காரணம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் மிகச் சரியாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணை ஏமாற்றக்கூடாது, நண்பர்களை ஏமாற்றக்கூடாது. ஒரு கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க, இப்போ ஒரு டீ கடை, காலையில் 4 மணி கடையை ஆரம்பிக்கிறோம், 11 மணி வரைக்கும் ஜேன்னு ஓடும், அடித்து பிடிச்சி ஓடும், வட்டா எல்லாம் ஓடிடும், பால்லாம் இது பண்ணி மாஸ்டரே உட்கார முடியாது, கல்லால் வாங்கி போட முடியாது. நான் காலையில் அந்த கடைக்கு போகிறேன், 2 பேர் பார்ட்னர் வச்சுங்க. காலை கடையில் நான் புறப்பட்டு வரும்போது என் கம்ப்யூட்டர் பில்லு இல்லைன்னு வச்சுங்க, நான் ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் அமுக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, பார்ட்னருக்கு தெரியாது. அப்போது உங்களுடைய பார்ட்னர், அது வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், கூட்டுகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, அவங்களுக்கு துரோகத்தை விளைக்கக்கூடாது. அப்படிங்கிறனால தான் அங்கே கேட் கீப்பர் மாதிரி சனி பகவானை போட்டிருக்காங்க. அப்போது லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டிலே சனி பகவான் திக்கு பலம் அடைவார். சரி சார், லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் சூரியனு செவ்வாய் ஏன் சார் திக்பலமானாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கணம் எதுவாக இருந்தாலும் அந்த 10ஆம் இடம்ங்கிறது பாருங்க சுயதொழிலை சொல்லக்கூடியது. ஒருத்தர் சுயதொழில் பண்ணுறதுன்னா, இன்னைக்கு வணிகம் செய்யக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படேட்டிவாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். கொஞ்சம் விட்டோம்னா, இப்போ உதாரணமாக சந்தைக்கு போகிறோம், காய்கறி கொண்டு வருவார், காலையில் பார்த்தீங்கன்னா கிராக்கியாக ரேட்டெல்லாம் வந்து குறைக்க மாட்டாங்க, தரமாக இருக்குன்னு சொல்லி நல்ல பொருளாக முன்னாடி போட்டு கிலோ இவ்வளோன்னு கத்துவார். அவரோட அந்த வியாபாரம் நிறைவாயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வியாபாரம் முடிய போகிற டைம் சந்தையில் கொண்டு வந்தது 4 மூட்டை தக்காளினா 1 மூட்டை ஓடி இருக்கு, 3 மூட்டை தான் இருக்குன்னா என்ன பண்ணுவார், சாயந்தரம் 4 மணிக்கு மேலே 6 மணி வரைக்கும் கூட்டம் நிற்கும். அந்த 2 மணி நேரம் என்ன பண்ணுவார், நம்ம வந்ததை மறுபடியும் வண்டியில் ஏற்றக்கூடாது, லாஸ் ஆயிரும். முதல் பகுதியில்
கூடுதல் விலைக்கு விற்றுருவாரு. ரெண்டாவது ஆப்பில் என்ன பண்ணுவார், வாய்க்கு வந்த விலையை நேரம் ஆக ஆக போட்டு சரக்கை காலி பண்ணி விட்டுருவார். அப்போது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நெருப்பு மாதிரி இருக்கணுங்க. நீங்கள் காலையிலேருந்து ஒரு ஆக்டிவாக இல்லாமல் வேகமாக கூவி அங்கிட்டு போகிறாரா, இங்கே வாங்கினேன் வாங்கினேன் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுவான். வியாபாரத்தில் போட்டி இருக்கும், உடல் வலிமை இருக்கணும், நெஞ்சுறுதி இருக்கணும். அப்போது ஒரு உழைப்பு அப்படிங்கிறது, உழைப்புக்கு தேவை அப்படிங்கிறது தைரியம் அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் ஆவார். சரி, ஒரு முதலாளி ஆகணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைப்போம் சனி தான் தொழில்காரகன்னு நினைப்போம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் வேலைக்காரன்னு சொல்லலாம். சனி வலுத்தால் முதலாளிங்கிறது சொல்கிறது இல்லை. சனி வலுத்து லேசாக சூரியன் வலுத்துருந்தா ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடிய நிர்வாகி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாருங்கள், அரிசி கடை வச்சுருக்கார், நல்லா ஓடுனுச்சு, நல்லா சம்பாதிச்சார். சம்பாதிச்சு என்ன பண்ணார், அவர் டாக்டருக்கெலாம் படிக்கலை, ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டி விட்டு நிர்வாகம் பார்க்குறார். அதில் மருத்துவர்கள் வேலை பார்க்குறாங்க, அதன் மூலமாக பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா நிரந்தர வருமானத்தை சொல்லக்கூடியவர், முதலாளியை குறிக்கக்கூடியவர். இவரை தான் உண்மையான தொழில்காரன்னு சொல்லலாம். உண்மையான தொழில்காரன் இவர் தான். அப்போது இந்த நிரந்தர வருமானத்தை தரக்கூடிய இந்த சூரியன் 10ஆம் இடத்திலே திக்கு பலம் அடைவார். ஸோ அப்போ லக்கணம் எதுவாக இருந்தாலும் சூரியன் 10ல் திக்பலம் ஆவார். இப்போ உதாரணமாக எடுத்துக்கோ, மகர லக்னங்க, 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இப்போ நீங்கள் சொல்லிடக்கூடாது சூரியன் துலாத்து ராசியில் இருக்காரு, அவர் நீச்சமாக இருக்காரு, தந்தை இருக்காது, தந்தை மகன் உறவுல சங்கடம் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு கோணத்தில் வேணா நீங்கள் நினைக்கலாம், லக்னத்தின் அடிப்படையிலே பொசிஷனல் சக்தியின் அடிப்படையிலே வேண்டுமானால் அவர் நீச்சம் என்ற நிலையை பெற்றிருக்கலாம். ஆனால் லக்கணம் மகரமாக இருக்கும் பொழுது அவர் 10ஆம் இடத்திலே திக்கு பலம் பெறுவார். அப்படி திக்கு பலம் பெறும் பொழுது தன்னுடைய காரக ஆதிபத்திய பலனை கொடுக்க தகுதி உடையவராக இருப்பார். ஸோ நாம திக்பலத்தை பற்றி பார்த்துட்டோம். சார், நம்ம ஷட்பலத்தை பற்றி பார்க்க வந்தோம். ஷட்பலத்தில் நீங்கள் சொன்னீங்க, ஷட்பலம்னா 6 விதமான பலம் சொன்னீங்க. அந்த 6 விதமான பலங்களில் ஸ்தான பலத்தை பற்றி சொன்னீங்க. ஸ்தான பலம்னா ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, சமம், சுபகிரகங்கள் சுபகிரகங்கள் திரிகோணத்திலையும் பாபகிரகங்கள் கேந்திரத்திலையும் இருந்தால் நல்லது. வர்க்கோத்வம் பெற்றா ஒரு கிரகம் பலமாகுது, நவாம்ச நலனில் இருந்தால் கூட அந்த கிரகம் ஸ்தான பலம் வருதுன்னு சொன்னீங்க. அடுத்து திக்பலத்தை பற்றி சொன்னீங்க. திக்பலம்ங்கிறது டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த், ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு திசையில திக்பலம் அடைன்னு சொன்னீங்க. அந்த வகையிலே திக்பலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னத்திலே புதனும் குருவும் திக்பலம் என்று சொன்னீர்கள். அதுபோல லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் என்று சொன்னீர்கள். லக்னத்திற்கு 7லே சனி பகவான் திக்பலம் என்று சொன்னீர்கள். லக்னத்திற்கு 10ஆம் பாவத்திலே சூரியனும் செவ்வாயும் திக்பலம் என்று சொன்னீர்கள். திக்பலத்தை முடிச்சிங்க சார். ஸ்தானபலம் பார்த்தாச்சு, திக்குபலம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கு பலம். அது என்ன சார் திருக்கு பலம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு விசேஷத்துக்கு நீங்கள் புறப்படுறீங்க, வெளியில் வீட்டை விட்டு பக்கத்தில் கோயிலில் விசேஷம் நடக்குது. குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கான், ஒரு 4ஆம் வகுப்பு 5ஆம் படிக்கான். கோயிலுக்கு போயிட்டு வரேன், பேசாமல் இருக்கணும், எதுவும் சேட்டை பண்ணக்கூடாது, எதையும் உடச்சி கிடிச்சு போடக்கூடாது, உட்காந்து இங்கே உட்காந்து விளாண்டுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறோம். நீங்கள் புறப்பட்டு போயிடுறீங்க, அது வரைக்கும் பேசாமல் இருப்பான். நீங்கள் போனதுக்கப்புறம் மெதுவாக எந்திரிப்பான். அவனுக்கு அடுப்படியில் நீங்கள் பூஸ்ட்டு இல்லைனா ஹார்லிக்ஸு ஏதாவது இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம் டப்பா வச்சுருக்கீங்க. ஆனால் இப்போ கொடுக்க மாட்டீங்க, அது ஒரு மத்தியான நேரத்தில் சாப்பிட கூட இந்த நாள் கொடுப்பீங்க. இவன் என்ன பண்ணுறான், நைஸாக ஆட்டையை போட பார்க்குறான். வந்துருவாங்களோன்னு பதட்டத்தில் போய் அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் எடுத்து வேகமாக அவனால் திறக்க முடியாமல் திறந்து அப்படி எடுத்து வாயில் போடுறப்போ கபார்னு கீழே ஊற்றிடும். கீழே அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் இருக்கக்கூடிய அது வாயிலையும் விழுங்கும், எல்லாம் தொடச்சிக்கிட்டு கீழே விழுந்ததை காலால் உதச்சி விட்டுட்டு பாட்டில் ஏருக்கு மாறாக மாட்டிட்டு ஓடி வந்து அம்மா வர்ற சவுண்டு கேட்டோன்னா உட்காந்துக்குவான். அம்மா உள்ளே வராங்க, பார்க்குறாங்க பையனை, குறுன்னு இப்படி பார்க்குறான். பார்த்தவொடனே அந்த அம்மா கண்டுபிடிச்சிது. என்னடா திருக்குன்னு முழிக்கிற, என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஒன்றும் இல்லை அப்படிமா. உள்ளே போய் அடுப்படிக்கு போனோன்னா அவளுக்கு அழகாக தெரியும்
என்னடா வச்சிருந்த ஜாமான் மாறி இருக்கு, கீழே ஹார்லிக்ஸ் வரட்டா, 2 வெளுப்பாங்க வெளுப்பாங்க. அப்போது இந்த திருக்குன்னா என்னங்க? பார்க்குறதுங்க, பார்வை பலம். அதைத்தான் சமஸ்கிருதத்தில் திருக்கு பலம்னு சொல்கிறாங்க. சரி, திருக்கு பலம்னா என்ன? எல்லா கிரகங்களுக்கு பாருங்க பார்வை பலம் உண்டுங்க. இப்போ எல்லாருக்கும் பொதுவான பலம் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பார்வை பொதுவான பார்வை தாங்க. பொதுவான பார்வை 7ஆம் பார்வை உண்டுங்க. இப்போ நம்மளோட முறைகளின் படியில் பார்த்தீங்கன்னா ராகுகேதுகளுக்கு பார்வை இல்லைங்க. ஏன் சார் ராகுகேதுக்கு மட்டும் பார்வை இல்லைங்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ராகுகேதுகளுக்கு உருவம் இல்லை. அவர்களை டெலஸ்கோப்பில் கூட பார்க்க முடியாது. அவர்கள் இந்த சூரிய சந்திரனுக்கு நகரக்கூடிய நேரத்தில் அது ஒரு அந்த கிரகணத்தை அன்னைக்கு தான் லேசாக தெரியும், உணர முடியும். ஆனால் அவரை கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ உருவம் இல்லாத, ஒளி தர தகுதி இல்லாத அந்த ராகுகேதுகளுக்கு பார்வை இல்லை என்று நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் ஏனைய முறைகளிலே, பிற முறைகளிலே ராகுகேதுகளுக்கு பார்வை உண்டு என்று சொல்வார்கள். சரி, அந்த வகையிலே இந்த பார்வை அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவான பார்வை பாருங்க, சப்தம பார்வைங்க. சப்தமம்னு என்ன சார்? 7வது வீடு சப்தமிங்கிறோம்ல, 7வது திதியை சப்தமிங்கிறோம். சப்த சுரங்கள், 7 சுரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த 7ஆம் பார்வை தான் சப்தம பார்வைன்னு சொல்கிறோம். எல்லா கிரகங்களுக்கும் சப்தம பார்வை உண்டுங்க. ஸோ சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார்வை தாங்க. தான் அமர்ந்த பாவத்தில் இருந்து 7ஆம் வீட்டை மட்டும் பார்ப்பார். சுக்கிரன் பாருங்க தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். புதன் பாருங்க தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். சுக்கிரன் அதே நேரம் சந்திரன் பாருங்க 2 தடவை சுக்கிரன் வருதோ, ஆமாம். அப்போது சந்திரன் பாருங்க அவருக்கு ஒரே ஒரு பார்வை தான் உண்டுங்க. தான் உட்காந்துருக்க வீட்டில இருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். எடிட் பண்ணிடுவோம். சரி, அப்போ சந்திரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். அதே மாதிரி பாருங்க விசேஷ பார்வை யார் யாருக்கு உண்டு அப்படின்னா, சனி பகவானுக்கு விசேஷ பார்வை உண்டு. சனி பகவான் 3 இடங்களை பார்ப்பார். குரு பகவானுக்கும் விசேஷ பார்வை உண்டு. செவ்வாய்க்கும் விசேஷ பார்வை உண்டு. சனி தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். அதுபோல செவ்வாய் 4, 7, 8 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். அதுபோல குரு பகவான் தன் அமர்ந்த வீட்டிலிருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். சரி, இவங்கெல்லாம் பார்ப்பாங்க. சார் இதை வச்சு என்ன சார் பண்ணுறது? இவங்க பார்ப்பாங்கங்கிறது ரைட்டு. இப்போது சுப கிரகங்கள் தான் பார்க்கும் இடத்தை பலமடைய செய்யும். சார் சுபர்னா நீங்கள் சொல்கிறது லக்ன சுபரை சொல்கிறீங்களா? இப்போது மேஷ லக்னத்துக்கு சுபர் பாருங்க 5ஆம் அதிபதியான சூரியன் சார். துலா லக்னத்துக்கு பாருங்க சனி பகவான் 5ஆம் அவர் சுபர். அப்போ அவர் பார்க்குற இடத்த பலமாக்குவார்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லக்ன சுபர்களையே சொல்லவில்லை. அப்போ யாரை சார் சொல்றீங்க சுபர்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை சுபர்களை பற்றி சொல்லுகிறேன். சார் இயற்கை சுபர்னா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி சந்திரன். அதாவது இந்த பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள்களிலே இந்த சந்திரன் ஒருவர். அப்போது இந்த சந்திரன் முழு மதியாக ஒரு நிலவாக வட்டமதியாக மாறும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் குருவை விட ஒருபடி மேலான தரமான ஒரு சுபராக வந்து விடுவார். அப்போ பௌர்ணமி சந்திரன் நல்லவன். அவரு உக்காந்துருக்க வீட்டத்தையும் பலப்படுத்துவார், தன்னோட இணைஞ்ச கிரகத்தையும் பலமாக்குவார், பார்க்குற இடத்தையும் பலமாக்கிறார். சார் இந்த சுபர் பாபருங்கிறது எதன் அடிப்படையில் பிரித்தாங்க? நீங்கள் இப்போ இயற்கை சுபர்னு வேற சொல்றீங்க. இயற்கை சுபர்னா என்ன? சந்திரன் ஏன் சார் சுபர்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபர்னா வேற ஒன்றும் இல்லைங்க. யார்கிட்ட ஒளி இருக்கோ, யாரிடம் ஒளி இருக்கோ அவர்களைத்தான் நாம் சுபர் என்று சொல்கிறோம். பௌர்ணமி சந்திரன் முழு மதியா வட்ட மதியா இருப்பார். பௌர்ணமி என்னைக்கு பாருங்க, தெருவில் கரண்டே ஆஃப் பண்ணட்டும், அழகா அந்த வெளிச்சம் தெரியுங்க. ரோட்டில் நடந்து போகிற அளவுக்கு இருக்கும். லேசாக பக்கத்தில் இருக்க ஆள்லாம் தெரியும். அப்போ ஒளி தர தகுதியுடைய கிரகங்கள் எல்லாம் சுபர்கள் என்று சொல்கிறோம். அந்த வகையிலே பௌர்ணமி சந்திரன் நம்பர் 1 சுபர். சரி, அடுத்து பார்த்தோமே ஆனால் குரு பகவான்
மெய்யான உண்மையான ஞானிகளால் அறிவிக்கப்பட்ட முதன்மை சுவர். ஏன்னா அந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உருவத்திலே பெரியவர். உருவத்திலே இந்த குரு மிக பெரியவர். ரொம்ப ஒரு இதா இருப்பார். ஒரு நிமிஷம். குரு பெரிய பிளானட்டுங்க. எல்லா பிளானட்டோட ரொம்ப பெருசா இருப்பார் உருவம். அதனால தான் ஞானிகள் முனிவர்கள் உடல் உறுப்புகளிலே பாருங்கள், 1 தலை, 2 முகம், 3 காது கழுத்து ஷோல்டர் கை, 4 மார்பு, 5 இருதயம், 6 வயிறு, 7 பாலின சுரப்பிகள், 8 மர்மஸ்தானம், 9ஆம் இடம் காலபுருஷனுக்கு 9வது வீடு பாருங்கள் தனுசு ராசி. தனுசு ராசி யாரோட ராசி? அந்த வீட்டு அதிபதி யாரு? குரு. குருவோட வாகனம் யாரு? யானை. உருவத்திலே பெரிய விலங்கு. உடல் உறுப்புகளிலே 9ஆம் பாவம் என்னங்க? தொடை. உடல் உறுப்புகளே பெரிய உறுப்பு எதுனா தொடை பகுதி தான். அப்போ இந்த குரு பார்த்தீங்கன்னா தான் பெறக்கூடிய ஒளிகளை எந்த கிரகமும் நேரடியாக ஒளியை உமிழ்றது இல்லைங்க. எல்லா கிரகங்களும் அப்சர்வ் பண்ணி தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போது யார்கிட்ட அப்சர்வ் பண்ணுவாங்க சார் அப்படின்னா, நட்சத்திரங்களிடமிருந்து. நாம் சொல்லும்போது அடிப்படை பாடத்தை சொல்லுவோம். நட்சத்திரங்கள் தங்களின் மொழியை, தங்களின் கருத்துக்களை கிரகங்களின் மூலமாக பிரதிபலிக்கக்கூடியதான் ஜோதிடம் சொல்லுவோம். அப்போது இந்த குரு சூரியனிடமிருந்து பெறக்கூடிய ஒளியை பெற்று, நட்சத்திரங்களிடமிருந்து பெறக்கூடிய ஒளியையும் பெற்று, தன்னுள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் நிற கற்றையையும் கலந்து தான் பெற்ற ஒளி 50% கிடைக்குன்னு வச்சுங்க. 50 ரூபா கையில் இருக்குன்னா திரும்ப கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா பூமிக்கு கொடுக்குறப்ப 100 ரூபாயாக கொடுத்துரும். அதாவது குரு பகவான்கிட்ட என்ன விசேஷம்னா, குரு பகவான் உருவத்திலே பெரியவர், அளவிலே பெரியவர். தான் பெற்ற ஒளியை 2 மடங்காக பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் வலிமை இந்த குரு கொண்டு. ஆனால் இவர் ரொம்ப தொலைவில் இருக்கார். இருந்தாலும் என்னன்னா 2 மடங்காக பிரதிபலிக்கிறனால அந்த தொலைவுங்கிறது பெருசு இல்லை. அப்போ இந்த குரு பார்க்குற இடத்தெல்லாம் பலமாக்கிடுவார். அதனால தான் நம்ம ஞானிகள் முனிவர் என்ன சொன்னாங்கன்னா, குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் என்று சொன்னார். ஆனால் யாரோ ஒருத்தர் இடைச்சொற்களா என்ன சொல்லிட்டாங்க, அந்தணன் தனித்து அமர்ந்தால் அபகீர்த்தி உண்டாம்ட்டான். ஒரு பிட்டை போட்டு போயிட்டாங்க. அதாவது குரு தனியாக உட்காந்தாருன்னா உட்காந்த பாவத்தை கெடுப்பாருன்னு. அப்படிலாம் கிடையாது. புடி வசித்தாலும் புல்லை தின்னாது. அப்போ குரு அமர்ந்த பாவகம் பார்க்கின்ற வீடுகளை எல்லாம் பலமடைய செய்யக்கூடிய ஒரு இயற்கை சுபகிரகம். சார், இயற்கை சுபரை பற்றி சொல்ல வந்தீங்க. பௌர்ணமி சந்திரனை குருவோட ஒரு படி மேலானவர் சொன்னீங்க. ஏன் சார், குரு தான் பெரிய பிளானட்டு. ஏன் சார், சந்திரன் அவ்வளோ பெரிய ஆளா பௌர்ணமி சந்திரனா இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பாருங்கள். இப்போ நாம் கட்சிகளில் எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கட்சி மத்தியில் நாடாளுது. கட்சி பேர் வேண்டாம். மேலே நாடாளக்கூடியவராக இருக்காங்க. ஆனால் அந்த கட்சி தமிழ்நாட்டில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி உறுப்பினர் அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொறுப்பில் இருக்கவர். இப்போ உதாரணமாக எடுத்துக்கோம். கட்சி பேர் கூட வேண்டாம். இப்போ மத்திய அரசு யாரோ ஒருத்தர் நடத்துகிறாங்க. பிரதமராக இருக்கக்கூடியவருடைய கட்சியில் ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒரு வட்டக்கழக கிளைக்கழக செயலாளர் இருக்கார். அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? அவரோட ஆள் தானே, அவர் கட்சி தலைவர் தானே, இந்த நாட்டையே ஆளுகிறார். ஆனால் கேட்க முடியலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் சொல்கிறத கேட்பான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க சொல்கிறதையும் அந்த எதிர்கட்சி சொல்கிறதையும் கேட்பாங்களோ இல்லைய, இவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அப்போது இந்த பௌர்ணமி சந்திரன் பூமிக்கு அருகில் இருக்கிறார். இவருடைய ஒளி, இப்போ உதாரணத்துக்கு இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா, நாம் இரவு நேரங்களில் போகிறோம், ஒரு அட்ரஸ் வச்சுருக்கோம், நைட்டு இறங்கிடுறோம் 12-1 மணிக்கு, ஃப்ரெண்டோட ரூமை போய் பிடிக்கணும். அட்ரஸ் கையில் எழுதி வச்சுருக்கோம், பேப்பர் எடுக்கிறோம், பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அப்படி நிற்கிறோம். ஒரு ஹைமேக்ஸ் லைட் எரியுது. ஹைமேக்ஸ் லைட்டு பார்த்துருவீங்க, கோபுர விளக்கு 5-6 லைட்டு போட்டிருப்பான். ஒரு விளக்கே பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ், 500 வாட்ஸ், 1000 வாட்ஸ் கூட போட்டிருப்பான். 10 விளக்கு இருந்துச்சுன்னா என்ன 10,000 வாட்ஸ்.
கீழே இருந்து படிப்போம். கண்ணு சுருக்கி தான் தெரியும். உயரத்தில் இருக்குது 10,000 வாட்ஸ். ஆனால் அப்படி மெதுவாக எடுத்து கையில் இருக்க டார்ச்சு, இது மிஞ்சி போனால் 2 வாட்ஸு 3 வாட்ஸாக இருக்கும். இப்படி அடிக்கிறோம், அழகாக தெளிவாக தெரியுது. சார் அது வாட்ஸு கூட. ஆமாம், நானும் மறுக்கவில்லை. இது வாட்ஸு கம்மி, பக்கத்தில் இருக்கிறனால இதோட ஒளி நமக்கு நல்லா இருக்கு. அப்போ இந்த பௌர்ணமி சந்திரன் பூமிக்கு அருகில் இருக்கிறனால, பக்கத்தில் இருக்கிறனால இவரோட ஒளி நமக்கு கிடைக்குது. அதனால்தான் பௌர்ணமி சந்திரன் குருவை விட ஒருபடி மேலானவர் என்று சொல்கிறோம். அதுபோல சுக்கிரன், ஞானிகள் முனிவர்கள் சும்மா எதுவும் பண்ணலை. சுக்கிரனுக்கு பாருங்க, ஒரு கண்ணு ஊனம்பாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, கதைகளை ஏன் சொன்னாங்கன்னா, சுக்கிரன் ஒரு கண்ணு ஊனம்னா அவர் கொஞ்சம் குறைந்த பார்வை இருக்கும். அதாவது பார்வை என்னன்னா அவருடைய ஒளித்திறன் குறையும் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா குருவுக்கு இணையானவர் இல்லை, குருவை விட சற்று பாதி அளவுக்கு தான் பார்க்கக்கூடிய இடத்தையும் தான் அமர்ந்த வீட்டையும் பலமடைய செய்யக்கூடிய ஒரு சுப கிரகம். தனித்த புதன். இந்த புதன் தனிச்சு இருந்துட்டாரு வச்சுங்க, இவர் ஒரு 20% பார்க்குற இடத்த பலமாக்கிடுவார். எந்த கிரகமே இல்லைங்க, எந்த கிரகமே. இப்போ குரு யாரையும் பார்க்கல, சுக்கிரன் யாரையும் பார்க்கல, புதன் தனிச்சா இருந்து பார்த்துட்டு ஒரு கிரகத்தை பார்த்தாருன்னா அவரோட ரேட்டிங்க்கு ஒரு 20% 30% அந்த கிரகம் பலமாகுங்க. சரி, அடுத்து சுபர்களுடன் இணைந்த புதன். சுபர்களுடன், ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அது டியூவல் கேரக்டர் பர்சன், ரெட்ட குணம் உண்டுங்க. புதன் பார்த்தீங்கன்னா திடீர்னு போயிட்டே இருப்பார். ஒரு ரிக்ஷா ஓட்டுறவரை பார்க்குறாருன்னு வச்சுங்க, அவர் பிடியை பற்ற வச்சுட்டு இருக்காரு. கிட்டக்க போவார், அண்ணே நல்லா இருக்கீங்களா, என்னண்ணே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஒரு பீடி கொடுங்கன்னு வாங்கி அவற்றை பற்ற வைப்பார். தீயோருடன் சேரும்போது தீயோராக மாறுவார் புதன். அதே இந்த புதன் நேராக அடுத்து 5 ஸ்டார் ஹோட்டல் போவார், பெரிய ஒரு தொழிலதிபரோடு இருப்பார். அவர் ட்ரிபிள் 5 சிகரெட் அடிக்கிறார். வா தம்படிக்கிறியா இருந்தா அப்படிங்கிறார், 555 வாங்கி அடிப்பார். அப்போது இந்த புதன் பாருங்கள், நல்லோனுடன் சேர்ந்தால் நல்லோன், தீயோனுடன் சேர்ந்தால் தீயோன். அப்போது இவர் இரட்டை குணம் கொண்டவர், இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்குவார். ஸோ நல்லவரோட சேர்ந்தால் அவர் நல்லவன் ஆகிறார். சுபர்களுடன் இந்த புதனும் சுபர் தான். அடுத்து வளர்பிறை சந்திரன். சார் எடுத்தோடனே பௌர்ணமி சந்திரன் சொன்னீங்க, அப்புறம் மறுபடியும் பௌர்ணமி சந்திரன் வளர்பிறை சந்திரனுங்கிறீங்க, ஏன்? சந்திரன் நல்ல பேர்ட்டீங்க. இல்லை, நான் சொல்லக்கூடிய வாசகங்களை கூர்ந்து கவனிங்கள். பௌர்ணமி என்பது எத்தனாவது திதி? 15வது திதி. இந்த வளர்பிறை சந்திரன் என்பது, சார் வளர்பிறை சந்திரன்னா இன்னொரு கேள்வி வரும், எந்த திதி சார் பிறந்தாருன்னு கேட்போம். பிரதமை கூட வளர்பிறை தான். முதல் நாள் பாருங்கள், பிரதமை அன்று அந்த சந்திரன் குழந்தை போல ஒரு நகைக்கண்ணை கிள்ளி போட்டா இருக்கும், அது மாதிரி இருப்பார். அடுத்து துதியை, திருதியை, சதுர்த்தி, அப்படி வரிசையா பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி அப்படின்னு சொல்லி ஃபுல் மூணா வருவார். அப்போ இந்த சந்திரன் முதல் திதியில் பிரதமை திதியில் இருந்தால் 10 மார்க் பார்க்குற இடத்த பலமாக்குவார். இவருக்கு வலிமை 150% வச்சுங்க. பிரதமை திதி, துதியை திதி, இப்போ 10வது திதி தசமி திதியில் இருக்கார் சந்திரன். அப்போது அவர் 100% பார்க்கக்கூடிய இடத்த பலமாக்குவார். ஆனால் அவரோட முழு வலிமைங்கிறது 150%. ஏன்னா 15 திதி வளரக்கூடும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இயற்கை சுபர் பட்டியலை பற்றி நாம் சொன்னோம். அடுத்து இயற்கை பாபர்களை பற்றி பார்ப்போம். சார் இயற்கை பாபர்னா யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இதுக்கு ஆப்போசிட். இங்கே பௌர்ணமி சந்திரன் சொல்கிறோமா, அப்போ அங்கே என்ன சொல்லணும்? அமாவா சந்திரன் தான் மோசமானவர். இந்த அமாவா சந்திரனை நீங்கள் ஒரு சனியாகவே பாவிச்சுங்க, இன்னொரு சனின்னு வச்சுங்க. அவர் உட்காரக்கூடிய வீடு அருகில் இருக்கக்கூடிய கிரகங்களை எல்லாம் இருட்டடிப்பு செய்வார். ஆனால் நம்முடைய ஞானிகள் முனிவர்களால் முழுதுமாக அறிவிக்கப்பட்ட முற்றிலுமான பாவகிரகம் எது என்று பார்த்தோமே ஆனால் சனி பகவான் தான் முழு பாவகிரகம். செவ்வாயை பொறுத்தவரை நம்முடைய ஞானிகள் முனிவர்கள் 3/4 பாபர் என்று சொன்னார்கள். அவர் எந்தெந்த வீட்டை பலமாக்குவார்னா, தான் வீட்டை பார்க்குறப்ப ஒன்றும் கெடுத்துட மாட்டார். ஏன்னா செவ்வாய்க்கு 8ஆம் பார்வை உண்டு. இப்போ மேஷத்தில் இருக்க செவ்வாய் பாருங்கள், 8ஆம் வீட்டை தான் வீட்டை பார்ப்பார். அப்போ தான் வீட்டை கெடுக்க முடியாது. அப்போது அந்த 8ஆம் பார்வை அவ்வளோ வலிமை இல்லைன்னு லேசாக எடுத்துக்கலாம். அதே நேரம் இவர் கால் சுபர்னு ஏன் சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சிம்ம ராசியை பார்க்குறப்பையும்
தன்னோட அதிநட்பான சூரியனின் வீடான சிம்மமனையை பார்க்கும்போது கெடுக்க மாட்டார். பெருசாக வளர்த்துட முடியாது, அவர்கிட்ட ஒரு 1/4 பங்கு பலம் இருக்குது. ஸோ அப்போ அதனால தான் 3/4 பவர் சொன்னாங்க. அடுத்து தேய்பிரை சந்திரன். ஏன் சார் தேய்பிரைனா என்ன? தேய்பிரையில் ரேட்டிங் இருக்கு இல்லையா? பிரதமையும் தேய்பிரை தான். இப்போ பிரதமை தேய்பிரை, இந்த சந்திரன் மோசமானவரான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று தாங்க பௌர்ணமி. இப்போ உதாரணம் சொல்கிறேன், நேற்று பௌர்ணமின்னு வச்சுங்க. பௌர்ணமி முடிச்சு அரசாங்கம் என்ன வரும்? தேய்பிரை பிரதமை மீ. அப்போ தேய்பிரை சந்திரன் கெட்டவனு எடுத்துட முடியுமா? எடுக்க முடியாது. ஏன்? வானத்தை போய் அண்ணாந்து பாருங்க, இன்னைக்கு பௌர்ணமி மாதிரி இருக்குங்க, பலன்னு அந்த நிலவு இருக்குங்க. அப்போ நாம் என்ன சொல்லணும்? தேய்பிரையாக இருந்தால் கூட அந்த சந்திரன் பௌர்ணமி முதல் தேய்பிரை பஞ்சமி திதி வரை பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் விறுவிறுன்னு தேஞ்சிட மாட்டார். பஞ்சமி திதிக்கு அப்புறம் தான் ரொம்ப தேஞ்சிட்டு வருவார். ஸோ அப்போ தேய்பிரை சந்திரனும் பாபர் தான். அடுத்து சூரியன் அரை பாபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரை சுவர்னு அர்த்தம். சரிங்க, இவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய இடத்தை, இந்த பாவகிரகங்கள் பார்க்கக்கூடிய இடத்தை பலவீனம் அடைய செய்து தன்னோடு இணையக்கூடிய கிரகங்களை பலவீனப்படுத்துவார்கள். ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம சொல்லுவோம்ல, பார்த்தாவே தெரியும். ஒரு பையன் போகிறான், 8th அவுட் பையன் போகிறான். கூட போகிறது யாருன்னா, நம்ம அடிக்கடி ஒரு பெட்டு கடையில் போய் நிற்போம். அங்கே ஒரு குட்டி பையன் சிகரெட் பற்றப்பான். அந்த பையனோட இவன் போயிட்டுருக்கான். அப்போ என்ன முடிவு பண்ணிடலாம்? 8th அவுட் பையன் சேரக்கூட இடத்துல சேர்ந்துட்டான்டா, கூடிய சீக்கிரம் இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாயடா அப்படின்னு நம்ப முடியா? அப்போது சுபகிரகங்களோடு சேரும் பொழுது ஒரு கிரகம் தன்னிடம் இருக்கக்கூடிய காரகத்துவங்களை, தன்மைகளை மாற்றிக்கொள்கிறது. பாபகிரகங்களோடு இணைக்கும் பொழுது தன்னிடம் இருக்கக்கூடிய காரகத்துவங்களை தாழ்த்தி கொள்கிறது. ஸோ அப்போ இயற்கை சுவர்கள் பார்க்கக்கூடிய வீட்டை பலமடைய செய்து, அமர்ந்த வீட்டையும் பலமடைய செய்து, தன்னோடு இணைந்த கிரகத்தையும் பலமடைய செய்து, அந்த பாவத்தையும் பலமடைய செய்வார்கள். அதுபோல இயற்கை பாவர்கள் தான் பார்த்த இடத்தை எல்லாம் பலவீனமடைய செய்து, தன் அமர்ந்த வீட்டையும் பலவீனமடைய செய்து, தன்னோடு இணைந்த கிரகத்தையும் பலவீனமடைய செய்வார்கள். சரி, அப்போ என்ன சொல்றோம்? திருப்பலம் அப்படிங்கிறது சுபகிரகம் ஒரு வீட்டை பார்த்துருச்சுன்னா பலமாகும், பாவகிரகம் பார்க்கும்போது பலவீனமாகும். இப்போ துலா லக்னம், லக்னத்தில் சனி நிஷ்பலம் தான். ஆனால் மற்றொரு கோணத்திலே அவர் அங்கே துலாம் ராசியிலே உச்சம் என்ற பொசிஷனல் ஸ்ட்ரெங்த்தை பெறுவார், ஸ்தான பலத்தை பெறுவார். அப்போ அவர் பார்வை என்ன பண்ணும்? 7ஆம் வீட்டில் படுது. சனியுடைய காரகத்துவம் என்ன? தடை, தாமதம். எதை தடுப்பார்? சப்தம பார்வை 7ஆம் வீட்டிலே திருமண தடையை உண்டாக்குவார். காரணம், அவர் காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் வீட்டில் அமர்ந்ததே ஒரு குற்றம். அடுத்து அவர் உச்சமானது மற்றொரு குற்றம். அடுத்து 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ திருமணத்தை தடுப்பார். அந்த 7ஆம் அதிபதியான செவ்வாயும் நீச்சமாகி இருந்தால் திருமணம் அமைதியிலே தடை இருக்கும். கூடுதலாக சுபகாரியத்துக்கு சொந்தக்காரன் அந்த குருவும் ராகு கேதுகளின் பிடியிலே இருந்து அந்த சுக்கிரனும் கெட்டிருந்தால் திருமணம் அமையாமல் கூட போய்விடும். அப்போ ஒரு சுபகிரகம் தான் பார்க்கும் வீட்டை பலமடைய செய்யும் என்றால், ஒரு பாபகிரகம் தான் பார்க்கும் வீட்டை பலவீனமடை செய்யும். அப்போ ஒரு தசை வந்துருச்சு, யார் பார்வையிலிருந்து திசை நடத்துறாருன்னு பார்க்கணும். நல்ல கிரகம் பார்த்துச்சுன்னா அது பெருசா பாதிப்பு இருக்காது. சரி, இப்போ நாம ஸ்தான பலத்தை பார்த்தோம், திக்பலத்தை பார்த்தோம், திருப்பலத்தை பார்த்தோம். இப்போ காலபலம். சார் காலபலம்னா என்ன சார்? காலம்னா என்ன? இரவு பகல் 2 காலங்கள் இருக்கிறது, டே அண்ட் நைட். சில கிரகங்கள் பகலிலே பலமாக இருக்கிறது, சில கிரகங்கள் இரவிலே பலமாக இருக்கிறது. இப்போ உதாரணமா எந்த கிரகம் பகல்ல பலமா இருக்குன்னா, சூரியன் பாருங்க. இப்போ உதாரணமா ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்குது, அவர் பகல்ல பிறந்தாருன்னு வச்சுங்க, சூரியன் பகல் நேரத்தில் பலமாக இருப்பார். இப்போ இன்னொரு உதாரணம், இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா அன்றாட டெய்லி வேஜஸாக இருப்பாங்க. ஒரு கட்டிட பணியாளராக, ஒரு கொத்தனாராக இருக்காருன்னு வச்சுங்க, கொத்தனாருக்கு ஒரு 1000 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு போனால், அவர் அப்படியே கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தாருன்னா பெரிய அளவுக்கு லக்ஸூரியஸாக வந்துடுவார். ஆனால் சாயந்தரம் ஆச்சுன்னா அவருக்கு வேறு பக்கம் போயிடுவார். அங்கே கொண்டே டாஸ்மார்ங்கிற அந்த பேங்கில் கொண்டே பணத்தை போடுவார். காலையில் என்ன பண்ணுவார்னா, காலையில் யார் இருப்பா? பகலில் யார் பலம்? சூரியன் பலம். அப்போது
காலையில் அவர் சிந்தனை என்ன இருக்குன்னா, இன்னைக்கு வாங்குகிற சம்பளத்தை ₹1 செலவு பண்ணக்கூடாதுப்பா, அந்த பக்கம் போய் குடிச்சிடக்கூடாது, நேராக கொண்டுட்டு போய் வீட்டில் கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பார். அதே இருட்டிருச்சு, 6 மணி ஆயிடுச்சு, சூரியன் வலிமை இழந்துருவார், சனி ஆதிக்கம் வந்துடும், இரவுலே சனி பலமாக இருப்பார். இவர் அறியாமல் வண்டி நேராக பாருங்க, சைக்கிளோ டிவிஎஸ் 50 கட்டுப்படாமல் நேராக டாஸ்மாக் கடையெல்லாம் நிற்கும். போய் அவர் காலையிலேருந்து உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் ஒரு 500, 600, 700 மேலே செலவு பண்ணிட்டு போயிடுவார். மிச்சம் இருக்கிறத வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறதே பெரிய கஷ்டம். ஸோ அப்போது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நேரத்தில் பலமாக இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு சூரிய தசை நடக்குது, அவர் பகலில் பிறந்தவராக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் நண்பகல், இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு 12:45 பிறந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 12:45 நான் பிறந்தது மத்தியானம். அப்போ எனக்கு சூரிய தசா வராது. சூரிய புத்தி நடக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திலே திக்பலமாக இருந்து குருவின் பார்வையில் இருந்து நான் நுண்பகலில் ஆஃப்டர்நூன் இந்த பிறந்திருக்கனால அந்த சூரிய புத்தி வரும்போதெல்லாம் அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்புகளை, அரசியல் பதவிகளை எனக்கு கொடுப்பார். கரெக்டாக அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பெரிய மனிதர்கள் தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார். அப்போது அந்த சூரிய தசை நடந்த போது சூரியன் காலபலம் பெற்றிருந்தால் சூரியன் பலமாக தன்னுடைய வேலையை செய்வார். அப்போது எந்தெந்த கிரகம் பகலில் பலமாகுன்னா சூரியன் பகலிலே பலமாவார், குரு பகவான் பகலில் பலமாவார், சுக்கிரன் பகலிலே பலமாவார். அப்போ இரவுல யார் பலமாவார்னா, இரவுல யார் வருவா? சந்திரன் வானத்திலே பாருங்க, வானத்துல சந்திரன் தனியா தெரிவார். எனக்கும் ஜோடி இல்லை, நிலவுக்கும் ஜோடி இல்லைன்னு ஒரு பாட்டு போடுவாங்க. அதுவும் தனியாக தெரியுதியா, நானும் தனியாக தெரியுறேம்மா. அப்போது இரவில் யார் தெரிவா? வானத்தில் இந்த சந்திரன், அந்த முழுமதி அவர் வருவார். அதே போல் இரவு அப்படின்னா இரவுக்கு சொந்தக்காரன் சனி பகவான், இருட்டுக்கு அவர் தானே. காலபுருஷ தத்துவப்படி அந்த 5வது வீடு பாருங்கள், சிம்மமனைக்கு சொந்தக்காரன் சூரியன், அதுக்கு நேர் எய்த்த வீடு கும்பமனை எதிர். அதனால தான் நம்ம சூரியன் சனி இணையக்கூடாதும்பாங்க. இவர் பகல், அவர் இரவு, ஆப்போசிட். ஸோ அப்போ இரவிலே சந்திரனும் சனியும் செவ்வாயும் பலமாக ஆவார்கள். சார் ஒரே ஒரு ஆளை விட்டுட்டீங்களே, இந்த புதன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த புதன் ஒரு இரட்டை குணம் கொண்டவர், ஜியோல் கேரக்டர் பர்சன். ஸோ அப்போ இந்த புதன் புதன் தசை நடக்குது, புதன் புத்தி நடக்குனா பகலில் இருக்கணும் சப்போர்ட் பண்ணுவார், நைட்டில் இருக்கணும் சப்போர்ட் பண்ணுவார். அப்போது இதை ஏன் சொல்கிறோம்னா, ஒரு தசை நடக்குது காலபலத்தின் அடிப்படையிலே, ஒருத்தனுக்கு சனி திசை நடக்குதுன்னா அவன் நைட்டில் பிறந்ததானா அந்த சனி வெளுத்து வாங்கிடுவார். சனி தன்னுடைய காரக ஆதிபத்திய பலனை காலபலத்தின் அடிப்படையிலே கொடுப்பார். ஸோ அதுக்காக இந்த காலபலத்தை சொன்னோம். சரி, நாம ஷட்பலத்திலே திக்பலம், திருக்பலம், ஸ்தானபலம், காலபலம் என்று 4 விதமான பலத்தை பார்த்தோம். சார் அடுத்து சேஷ்ட பலம். சார் அது என்ன சார் சேஷ்ட பலம்? நாம் சின்ன பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா சொல்லுவோம், என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கியாடா, என்னடா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போது அந்த சேட்டை என்றால் எப்போ சேட்டை பண்ணுவாங்க? ஒருத்தர் இயல்புக்கு மாறான நிலையை இப்போ இருக்கும்போது. இப்போ உதாரணமாக ஒரு குழந்த காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா ஒரு 6 மணி 7 மணிக்கு எந்திரிச்சு குளித்து ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூல் வேனில் ஏறி நேராக புத்தக முட்டையோடு போய் அது கிளாஸில் அது சீட்டில் போய் உட்காரும். இது அதோடைய இயல்பான நிலை. ஆனால் அதே குழந்த 10 மணிக்கு எந்திரிச்சு 11 மணிக்கு நேராக ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கிட்டு நேராக பிரின்ஸிபல் ரூமுக்கு போய் கதவு லேசாக பூட்டியிருக்கு, ஒரு உதச்சு உள்ளே போய் நேராக போய் பிரின்ஸிபல் டேபிளில் புக்கு மூட்டையில் வச்சுட்டு நேற்று செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க்லாம் பிரின்ஸிபல் ரூமில் உட்காந்து செய்யுதுன்னு வச்சுக்கோ. கூடுதலாக யாரும் பார்க்கல, கூடுதலாக பக்கத்தில் ஒரு பெல் இருக்குது, அதை அவர் அமுக்குது, ட்ரங்குது. அவர் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாரு, இவனு பெரிய சார் கூப்பிட்றாரு, பிரின்ஸிபல் கூப்பிட்றாருன்ட்டு பெல் அடித்தோன்னே ஓடி வரார். சார் அப்படின்ட்டு கையை கட்டிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த பையன் குட்டி பையன் உட்காந்துருக்கான். எந்திரா, சேட்டை பண்ணிட்டு இருக்கியா, எந்திரா ஏன்டா இங்கே உட்காந்துருக்க, எந்திரா அப்படிமா.
ஏன்? அவன் இயல்புக்கு மாறான விஷயம் செய்கிறான். அவன் வகுப்புல போய் அவன் சீட்ல உட்காந்தானா யாரும் கேட்க போறதில்ல. அப்போ அவன் இயல்புக்கு மாறான பலனை செய்கிறான். எப்போ செய்வான்? எப்போ ஒரு கிரகம் இயல்புக்கு மாறான பலனை செய்யும்? வக்ரம் பெறக்கூடிய கிரகங்கள் சேஷ்ட பலம் அடையும். வக்ரம் பெற்றுச்சுன்னா அது இயல்புக்கு மாறான பலனை செய்யும். அப்போ சேஷ்ட பலங்கிறது என்னன்னா, வக்ரம் பெற்ற கிரகங்கள் சேஷ்ட பலம் அடையும். சார், இப்போ உதாரணமா வக்ரம் பெற்ற கிரகம் தன்னுடைய காரக பலனை வேண்டுமானால் இயல்புக்கு மாறா மாற்றி கொடுக்கும். இப்போ குரு நீச்சம், சாரி வக்ரம், குரு வக்ரம், அவர் ஆட்சியாக கூட இருக்கட்டும், இல்லை உச்சமாக கூட இருக்கட்டும், என்ன பண்ணுவார்னா அந்த இயல்பு பலனை மாற்றி கொடுப்பார். தன்னுடைய இயல்பான பலனை விடுத்து மாறான பலனை கொடுப்பார். குருவுடைய காரகத்துவம் என்ன? பொறுமை, நிதானம், மதப்பற்று, சாந்தம், அமைதி, பெரும்பணம், ஆண் குழந்தைக்கு காரகர். இதெல்லாம் இதுக்கு ஆப்போசிட்டா போயிடும். பொறுமை இருக்காது, நிதானம் இருக்காது, மதத்தின் மீது நம்பிக்கை குறையும். அப்ப இயல்புக்கு மாறான பலனை செய்யும். ஸோ அப்போ அந்த தசா காலங்களில் சேஷ்ட பலம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யாரு சேஷ்ட பலம் அடைவா அப்படின்னா, வக்ரம் பெற்ற கிரகம் சேஷ்ட பலம் அடையும். அது சேட்டை பண்ணும். வக்ரம் பெற்ற கிரகம் தன்னோட வேலையை விட்டுட்டு மாற்றி செய்யும். அடுத்து கிரக யுத்தத்திலே வெற்றி பெறக்கூடிய கிரகம் சேஷ்ட பலம் அடையும். என்ன சார் கிரக யுத்தம்னா என்ன சார்? 2 கிரகங்கள் ஒரே பாகையிலே குறிப்பிட்ட பாகையில் இருக்கும் பொழுது, குறிப்பாக எந்த கிரகம் 1-2 டிகிரிகள் வித்தியாசத்திலே அதிக பாகையில் இருக்கிறதோ அந்த கிரகம் கிரக யுத்தத்திலே வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது. அது கிரக யுத்தத்தில் வெற்றி பெற்ற கிரகம் சேஷ்ட பலம் அடையும். சார், இந்த சேஷ்ட பலம் கிரக யுத்தங்கிறது பலன் சொல்றப்ப பயன்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலன் சொல்றதுக்கு சேஷ்ட பலம் பயன்படும், வக்ரங்கிற அமைப்பு பயன்படும். ஆனால் நமக்கு கிரக யுத்தங்கிறது பெருசா வராது. ஏன்னா நம்ம தான் இணைவுன்னு சொல்றோம்ல. சரி, இப்போ தமிழ் மாதங்களை வரிசையாக அடிக்கிருக்கோம். இப்போ நம்முடைய ஞானிகள் முனிவர்கள் பாருங்கள், தை முதல் ஆணி வரை என்னங்க, தையிலிருந்து ஆணி எத்தனை மாதம் வருது? 6 மாதம். அதை உத்தராயண காலம்னு சொல்லியிருக்காங்க. அதே ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த உத்தராயண காலத்திலே இப்போ உதாரணமாக எடுத்துங்க. உதாரணமாக இப்போ என்ன மாதம்? மார்கழி. மார்கழினா எங்கே? கடகத்தில் சூரியன், சாரி இது தனுசுல சூரியன் இருக்கார். இப்போ என்ன ஆகுது? ஐப்பசி மாதம் லேசாக குளிர்ந்துச்சு. கார்த்திகையில் போர்வையெல்லாம் எடுத்து, பீரோக்குள்ள இருந்த போர்வையெல்லாம் எடுத்துட்டோம், ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஏசி அவ்வளவா போடுறதில்ல. இப்போ மார்கழி வந்துருச்சு, கடும் குளிர், சூரியன் பாருங்க. அப்போ எதிலிருந்து எது வரைக்கும்? ஆடி மாதம் முதல் மார்கழி வரை சூரியன் பலவீனமாக இருக்கிறார். தை மாதம், இப்போ நாளைக்கு தை, அப்படி சூரியன் இங்கே வருவார். இங்கே மகரத்திலிருந்து 6 மாத காலம், அதாவது ஆணி மாதம் வரை அந்த சூரியன், இந்த காலத்தை என்ன சொல்றாங்க? தை முதல் ஆணி வரை இருக்கக்கூடிய காலத்தை உத்தராயண காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சூரியன், செவ்வாய், குரு இந்த மகரத்திலிருந்து மிதுனம் வரைக்கும் இருந்தா அவங்க சேஷ்ட பலம் பெறுகிறார்கள். அதே போல தட்சிணாயன காலம், தட்சிணாயன காலம்னா என்ன? ஆடி முதல் கார்த்திகை வரை இருக்கக்கூடிய, மார்கழி வரை இருக்கக்கூடிய அந்த 6 மாதத்திலே புதன், குரு, சுக்கிரன் இருந்தால் அவர்கள் சேஷ்ட பலம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேஷ்ட பலம் பெருசா பலன் சொல்றதுக்கு பயன்படுறது இல்லை. சரிங்க, இப்போ அடுத்த பலத்துக்கு வந்துடுவோம். நைசார்க்கிய பலம். நைசர்க்கிய பலம் இல்லைன்னா நைசார்க்கிய பலம். இது என்ன சார் அப்படின்னா, இது பலன் சொல்றதுக்கு அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இது என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்தை விட எந்த கிரகம் ஒருத்தரோட ஒருத்தர் பெரிய ஆளு அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ சனியோட செவ்வாய், செவ்வாயோட புதன், புதனோட குரு, சுக்கிரனோட குருவோட சுக்கிரன், சுக்கிரனோட சந்திரன், சந்திரனோட சூரியன், சூரியனோட ராகு, ராகுவோட கேது. என்னடா சொல்ல வரிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரிசையாக நேரடியாக சொன்னோம்னா கேதுதான் மிகப்பெரிய பலவான், அவருக்கு அடுத்து ராகு, அவருக்கு அடுத்து சூரியன், அவருக்கு அடுத்து சந்திரன், அடுத்து சுக்கிரன், அடுத்து குரு, புதன், அடுத்து செவ்வாய், சனிங்கிறான். இது என்னன்னா, அந்த நைசர்கிய பலங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறோம். இப்போ கல்யாண பத்திரிக்கை அடிக்கும்போது என்ன பண்ணுவோம்?
வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா, உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க பேரை முன்னாடி போடுவோம். அதுக்கடுத்து அம்மா அப்பா பேரை போடுவோம். அதுக்கப்புறம் சித்தப்பா பேரை போடுவோம், பெரியப்பா பேரை போடுவோம். இப்படி வயசு அடிப்படையிலே பத்திரிக்கையை மூத்தவங்கள முன்னாடி போடுவோம். இதே ஒரு பொலிட்டிக்ஸ் அரசியலில் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசு அமைச்சராக இருப்பார். அவர் பேர் கொட்டழுத்தில் மேலே போட்டிருப்பாங்க. வயசான ஒரு 80 வயசு அவர் பேரை கொண்டு கீழே போட்டிருப்பான். என்னன்னா இவர் சின்ன பதவியில் இருக்காராம். அப்போ இதுக்கு பேர் என்னன்னா புரோட்டோகால்னு சொல்லலாம், வருஷப்படுத்துறது. ஸோ இது எங்கேயாவது பயன்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பலன் சொல்கிறதுக்கு பெருசாக பயன்படலை. சரிங்க, நாம் இன்றைய தினம் ஷட்பலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பார்க்க வந்தோம். ஷட்பலத்தை பற்றி நம்ம எடுத்திருக்கோம். யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அடுத்த வகுப்பு அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, சந்தேகம்தான். இப்போ சந்தேக செக்ஷனுக்கு வந்துடலாம். பாடம் முதல்ல புரிஞ்சுச்சா அப்படிங்கிறத சொல்லணும். சொல்கிறதுக்கு நான் மைக்கை ஓப்பன் பண்ணிட்டேன். தெரியுங்களோ? யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்கா? சார், இப்போ வக்ரம் அடையும் போது அது திக்பலம் பெற்றாலும் சரி, ஆட்சி பெற்றாலும் சரி, உச்சம் பெற்றாலும் சரி, மூணுமே இருந்து வகரம் அடைந்தாலும் வகர பலனை கண்டிப்பா செய்யும். அது காரகத்தை மாத்தி இல்லை இப்போ நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ குரு லக்னம், மகர லக்னம். சரி, மகரம் வேண்டாம், திக்பலம் ஆகிருக்கணும், அதே நேரம் வக்கரமா இருக்கணும். ஆமா, தனுசுல புதன் லக்னமா போடும்போது குரு அங்க வந்துருவாரு. புதன் கண்ணில ஆட்சி பெற்றாரு, திக்பலமும் பட்டையிறாரு, உச்சமும் பெற்றாரு. ஆனா தனுசுல குரு பார்த்தோம்னா ஆட்சி வராரு, திக்பலம் வராரு, மூலத்தினிகளும் அடைகிறாரு. அப்போ அவங்க வகரம் அடையும் போதும் அவங்களோட தசா காலத்துல வகர பலனை செய்வாங்க. ஆனா காரகத்துவத்தை இழந்துட்டு பாவத்த பலன் மட்டும். இல்ல 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 இங்கே தாங்களுக்கு ஸ்தான பலத்தின் அடிப்படையிலே ஆட்சி பெற்ற அந்த குரு தன்னுடைய ஆட்சி பலனை செய்து அதுக்கப்புறம் ஒரு படி சிலேசா குறைந்து, ஸோ இங்கே மெரிட் எடுத்துங்க. இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா, ஒரு தடவை மணப்பாறையில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஒரு இந்த கிறிஸ்டின் வைப்பாங்கள்ல, இந்த அப்பம் ஊட்டுவாங்களே, பேர் என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்டின் ஃபங்க்ஷன், குழந்தைங்க ஞானஸ்தானம். அது பெரிய லெவலுக்கு நடக்குதுங்க. ஒரு 10,000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு, பெரிய கொட்டாய், சினிமா செட்டிங்ஸு எல்லாம் நடக்குதுங்க. அதை ஏற்பாடு பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவருக்கு நிறைய விஷயங்கள் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, நடிகர் ராதா ரவி வராரு. அவர்கிட்ட பேசிக்க அவர் ஒரு சில லெட்டர்லாம் தயார் பண்ண சொல்லிக்காருனாங்க. என்ன தயார் பண்ண சொன்னாங்கன்னா, அவர் ராதா ரவி ஃபோனில் பேசுகிறார். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லைப்பா, நடிகர் ராதா ரவி அவர்களின் பரிந்துரையின்படி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் எழுதி கொண்டு வந்துருங்கன்றார். சரின்னு அப்படி டைப் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அப்போ அவர் ராதா ரவி பார்த்திங்கன்னா அவர் நடிகர் சங்க செயலாளராக இருந்தார், ஆனால் முன்னாள் தலைவர். ஸோ டைப் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், முன்னாள் தலைவர் இந்நாள் செயலாளர் திரு ராதா ரவி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை பரிந்துரை செய்திருக்கிறார் அப்படின்னு லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். வரார், அவர் காரில் வரார், ஒரு சைலோ கார் நினைக்கிறேன், சக்கச்சவே இருக்கார். படத்தில் பார்க்குறதுலாம் இல்லை, சிவப்பு வெள்ளைக்காரன் மாதிரி இருந்தார், சக்கச்சவே இருந்தார். இறங்கினார், உட்கார்றாரு, மேடை ஏறலை, கீழே உட்கார்றாரு, ட்ராலி அதெல்லாம் போட்டிருக்காங்க, உட்கார்றாரு. அந்த விஐபிக்கு நான் நெருக்கமானவங்கனால நான் பக்கத்தில் போக சான்ஸ் கிடச்சி. அப்போது அந்த லெட்டரை காட்டு அப்படின்னாங்க. லெட்டரை படிக்கிறார், பார்க்குறாரு, பார்த்துட்டு கேட்குறாரு, தம்பி ஒன்று முன்னாள் தலைவர் போட்டிங்கன்னா இந்நாள் செயலாளரை கட் பண்ணு, இல்லை இந்நாள் செயலாளர் போட்டினா முன்னாள் தலைவரை கட் பண்ணு, ஏதாவது ஒன்றை போட்டுக்க அப்படின்னார். அப்போது நீங்கள் கேட்குறது என்னென்னா, இங்கே திக்குபலம் ஆட்சி வக்கரம்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 வலிமைகள் பெறனால வக்கர பலனை கடைசியாக செய்வார். ஸோ அப்போ பலமாயிடுச்சு, 50% 70% மேலே பலமாயிடுச்சு. ஸோ இந்த வக்கரத்தை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரமானாலும் கொஞ்சோண்டு படிக்கல தான் குறையும். புரியுதா புரியலையா உங்களுக்கு? தினூண்டு படிக்கல குறையும், கொஞ்சமாக. ஆமாம், இயல்புக்கு மாற ரொம்ப கீழே போயிடார். இது நம்ம முன்னாள் முதலமைச்சர் திரு மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்து
துணை முதலமைச்சர் ஆனார்ல, அந்த மாதிரி. ஆமாங்க. அவ்வளவுதான். இப்ப புதன் வந்து அங்க உச்சமா பெற்றாரு, அங்க ரொம்ப பவர் ஆயிடுறாரு கண்ணில. ஆ ஆ அப்ப அங்க ரொம்ப கம்மியா தான் வேலை செய்யும். சரி, வேற யாருக்கு இது சந்தேகம்? பாடம் எப்படிங்க இருந்துச்சு சட்பலம்? சூப்பரா இருந்துச்சு சார். நல்லா இருந்ததுங்க சார். சரி. இப்போ கன்னில சார் கேட்ட மாதிரி கன்னில பாத்தீங்கன்னா புதன் வந்து ஆட்சியாவும் இருக்காரு, உச்சமாவும் இருக்காரு, மூலத்திரிகோணமா இருக்காரு இல்லைங்க சார். ம் அப்போ அதுலயே திக்பலம் அடைஞ்சா எப்படி இருக்குங்க சார்? நல்ல பலமா இருக்கும், நல்ல பலமா இருக்கும். சார் சார் இந்த முதன்மை பலம் பாக்குறோம்ல சார், நம்ம ஒரு மெத்தட் பாக்குறோம்ல வாரம் ஆமா, அதுக்கு வந்து இப்ப சாஃப்ட்வேர்ல இந்த சத்பலான்னு போட்டு ஒவ்வொரு பிளானட் அதோட ஸ்ட்ரென்த் போடுறாங்கல்ல, அதை வச்சே பண்ணிடலாமா சார்? அதுக்கு அது சாஃப்ட்வேர் கரெக்டா சொல்லாது, ஓகே, நம்ம தான் கணிக்கணும் சார். இப்போ ரிஷிப லக்னத்துக்கு வந்து மைக் ஆன் பண்ணி பேசுங்க சார். ரிஷிபத்துல வந்து 7ல சனி இருக்காரு, திக்பலத்துல இருக்காருன்னா அவர் வந்து மேரேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாரா இல்ல தடங்களை தான் கொடுப்பாரா? அவர் திக்பலத்துல ஆட்சியில ஆட்சி திக்பலம் ஆட்சி நிச்சயமா அவருடைய வேலையை அவர் செய்வார், நிச்சயமான கூட செய்வார். திக்பலன்ல இருந்தாலும் அவர் தடங்கள் தான் கொடுப்பாரு கல்யாணம். இல்ல, திக்பலமானது ஒரு வகையில நல்லது. என்னன்னா, இப்போ பயங்கரமான குடிகாரன் திருடன், இப்போதைக்கு அவன் மாலை போட்டிருக்கான். ஆனா எந்த நேரத்தில் வேணாலும் எதை வேணாலும் பண்ணுவான், சொல்ல முடியாது, புரை குணம் மாறாது. அப்போது திக்பலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் கூட ஒரு நீச்சமோ இல்லை நட்போ பகையோ இப்படி இது மாதிரி வந்திருந்தா கூட அவர் திக்பலமாக இருக்காரு. ஸோ தன்னுடைய காரகத்துவத்தை நிச்சயமாக செய்வார். ஆனால் ஆமாம் பாவகிரகங்கள் பலமாகிறது. ஆனால் அந்த ஆட்சி பெற்ற சனிக்கு அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் இப்போ வந்து ஒரு மப்டியில் இருக்கார், ஒரு கொஞ்சம் தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற்று உட்கார்ந்துருக்கார். அதே 7ஆம் வீடு வந்து அவரோட ஆட்சி வீடு மகரம் இல்ல கும்பம் மனையா அமைஞ்சாலும் அப்பவும் தடங்கள் தான் பண்ணுவாங்க. இப்போ வாட்ச்மேன் நைட்டு வந்து வாயில விசில வச்சுட்டு கையில டார்ச் வச்சுட்டு லத்தியோட சும்மா கடத்தலாம் அடிச்சு போறாருல, சும்மா கடத்தையும் அடிக்கிறாரு. ஆள் யாரும் கிடைச்சானா வெளுத்தி விடுவார். தான் வீட்டில் இருக்கார், ஆட்சியாக இருக்கார், முழிச்சுக்கிட்டு இருக்கார். இங்கே 7ஆம் வீட்டில் வந்து கொஞ்சம் சேரை விரிச்சிட்டு சட்டையெல்லாம் வேர்க்குது விரிச்சிட்டு டார்ச் லைட்டை கீழே வச்சுட்டு லத்தி அப்படி கையில் பிடிச்சிட்டு பேன் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் வேலையை கொஞ்சம் ஒழுங்காக செய்ய மாட்டார், தூக்கம் வந்துருச்சு இருக்கு. இது திக்பலத்தில் இருக்கப்ப, ஆட்சியாக இருக்கப்ப விசில ஊதிக்கிட்டே போயிட்டு இருப்பார், டார்ச் அடிப்பார். புரியுதா புரியலையா? ஓகே சார். சார் பாவர்கள் கேந்திரத்தில் அமைஞ்சா நல்லது பண்ணாங்க சார்? நல்லதெல்லாம் செய்ய மாட்டாங்க, உட்கார்றது ஸ்தான பலத்தை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க வேலை அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதான் செய்வாங்க, நல்லதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. சார் இப்போ லக்னத்துக்கு 7ல சனி நீசமும் அடைஞ்சு திக்பலமும் பெறும்போது அப்ப ரொம்ப அடி வாங்குவாங்களா? காரகம் அடி வாங்க. காரகம் வந்து வறுமை ஏழ்மைங்கிறது இருக்காது, ஆயில் நல்லா இருக்கும். ஆனா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சங்கடம் இருக்கதான் செய்யும். குணம் இந்த ஆமா, லக்னத்தை பாக்குறாருல, அந்த மாதிரி தான். ஆமா, கல்லஞ்சமா இருப்பாங்க. சார் நான் ஒரு காரியம் கேட்கட்டுமா? சொல்லுங்க. அந்த சூரிய திசையில மேக்சிமம் மகனுக்கு சூரிய திசை வரும்பல்தைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆள்களை நான் இப்ப நீங்க சொன்னதை வச்சு நான் ஆராய்ந்து பார்க்கும்போது அப்பாவை அடிக்கிறது. சூரிய திசையில சூரிய திசை மகனுக்கு நடக்கும்போ அப்பாவை நிறைய அப்பாக்கள் வந்து அந்த சூரியன் வந்து பலவீனமா இருந்தா அது மாதிரி பண்ணுவாரு. அந்த சூரியன் ராகு எது பிடியில இருந்தாவோ அல்லது 6ஆம் வீட்டுல 8ஆம் வீட்டுல 12ஆம் வீட்டுல இருக்கும்போது இது மாதிரி நடக்கும். இனிமே நோட் பண்ணுங்க. சரி. ஏன்னா இப்ப கொஞ்ச நாளா நான் இப்ப வந்து இந்த ஒரு ஆளோட நட்சத்திரம் கேட்டுட்டு அவங்களோட இது, ஆனா அவங்க ஜாதகம் கொடுக்க மாட்டாங்க, நட்சத்திரம் மட்டும் நான் கேட்குவோம், நட்சத்திரம் சொல்லுவாங்க. அப்ப அதை வச்சுட்டு அவங்க பார்க்கும்பொழுதைக்கு பிறந்த வருஷம் எனக்கு தெரியும், ஆனா லக்னம் தான் தெரிவிக்க முடியாது எனக்கு. ஆனா பிறந்த வருஷம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேருக்கு அவங்க அப்பா செத்து போயிருக்காங்க சூரிய திசையில. எந்த கிரகமும் தான் அமர்ந்த வீட்டின் பலனா செய்யும்.
ஓகே. 2ஆம் வீட்டுல இருந்துச்சுன்னா கண்ணு பாதிப்பு, அரசாங்க வருமானம், அதிகார ம். பேச்சு. 1ஆம் வீட்டுல இருந்தா தன்னம்பிக்கை. ஓகே. அதே 6ஆம் வீட்டுல இருந்தா தந்தைக்கு பிரச்சனை வரும், அரசு பணியில தந்தைக்கு இப்படி உட்கார்ந்த அசுவத்தம் பாவத்தை. எடுக்கப்பட்டது. ஆமா 8ஆம் வீட்டுல இருந்தா தந்தைக்கு ஆமா ஆயுளோட ஆமா இது எடுக்கப்பட்டது அந்த மாதிரி. ஆயில் ஓகே. இல்ல, மொத்தத்துல சூரியனோட காரகத்துவம் எதிர்மாறா இருக்கும். சரி காரகத்து. சரி சரி. பின்ன சரிங்க. அடுத்து இந்த இது நீங்க சொன்னீங்கல்ல சார், அந்த ஜாமக்கோளாரோட ஃப்ரீ இது இருக்கு சொன்னீங்கல்ல, அது என்ன சாஃப்ட்வேரா இருந்தது? ஜிகேவா? அது ரெக்கார்டிங் முடிஞ்சோன்னு சொல்றேன். சரி சார், ஓகே சார். சரி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் சூரியன் செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்காங்க சார். சூரியனோட செவ்வாய் அஸ்தங்கமான எப்படி பலன் சொல்றாரு சார்? உங்களுக்கு தான் கரெக்டா பொருந்தும். அந்த இவர் சொன்னார்ல, யாரு, ராதாரவி. ஏன்பா முன்னாள் தலைவர் போட்டினா இந்நாள் செயலாளர் தூக்குனார்ல, அங்கதான் திக்பலம் ஆயிட்டார்ல. அஸ்தங்கமானாலும் திக்பலம் ஆயிட்டாரு. ஏதோ ஒரு வகையில் பலம் ஆயிட்டாரு. ஓகே சார், நன்றி சார். ரைட். சார் சுபகிரகங்கள் கேந்திரத்துல இருந்தா எந்த மாதிரி பலன் கிடைக்கும்? கேந்திரத்துல இருந்தாலும் அந்த வீட்டுல என்ன இருக்கோ அதை காரகத்துவத்தை இணைப்பாங்க. கேந்திரத்துல உட்காராம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றது. உட்காராம இருக்கணும். அதுக்காக பாவகிரகம் கேந்திரத்தில் உட்காரா நல்லது செய்யுமானா செய்யாது. ஞானிகள் முனிவர்கள் திட்டமிட்டு போனாங்க, கேந்திரத்தில் நீங்கள் இருக்கலாம், இங்கே உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டுருக்காங்க. சரிங்க, ஓகே. தொடர்ந்து நாம் நவகிரகங்களின் பெயரை உச்சரித்தோம். நவகிரகங்களுக்கு நன்றி இருக்கும் விதமாக ஓம் என்ற மந்திரத்தை 3 முறை ஓங்கி ஒலித்து வகுப்பை நிறைவு பண்ணிக்கும். ஓம் ஓம் ஓம். நன்றி. மத்தியானம் லீவு வேணுமா? மத்தியானம் லீவு வேணும்னு சொன்னீங்கன்னா இப்போ பெண்கள் நிறைய பேர் வந்து லீவ் விட்டுருங்க சார். விட்டுருவோம். சார் லீவ் விட்டுருங்க சார், லீவ் விட்டுருவோம். விட்டுருங்க. ஏன்னா நைட்டு மத்தியானம் எல்லாம் லீவ் இருக்கு. ஆமாம் விட்டுருவோம். நைட்லாம் கிடையாது, இன்னைக்கு மத்தியானமே லீவ் விட்டுருவோம். ஏன்னு கேட்டால் மத்தியான கிளாஸ் ஜாமக்கோல் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து புரியாமல் போயிடும். ஸோ அடுத்த வாரங்களில் வச்சுக்கோ. நான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்றேன். பொங்கல் தினத்தை முன்னிட்டு மதிய விடுமுறைன்னு சொல்லிடுவோம். ஓகே, அனைவருக்கும் கொஞ்சம் ஏற்றி விட்டுருங்க சார். ரெக்கார்டிங் ஏற்றிடுவோம். ஹாப்பி பொங்கல் சார். ஹாப்பி பொங்கல் சார்.